வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இது தமிழ் காணொளி. நெட் எஜுகேஷனில் யூனிட் 2ல் ஒரு சில கமிஷன்ஸ், எஜுகேஷன் கமிஷன்ஸ், எஜுகேஷன் கமிட்டிஸை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு 4 பார்த்து விட்டோம். இப்பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது வெகு வெகு விரைவாக நாம் அதை பார்ப்போம். ஸ்ட்ரைட்அவே வி என்டர் இன்டு த டாபிக். இது எதை பற்றி என்று சொன்னால், தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005. இந்த ஆசிரியர் கல்வியினுடைய நோக்கங்களாக இந்த தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005 என்ன சொல்கிறது? பல்வேறு வகுப்பறை சூழல்களில் பயனுள்ள கற்றலை எளிதாக்குவதற்கு தேவையான அறிவு, திறன்கள் மற்றும் மனப்பான்மைகளுடன் எதிர்கால கல்வியாளர்களை தயார் செய்வதே ஆசிரியர் கல்வியினுடைய முதன்மை நோக்கம். சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். பல்வேறு வகுப்பறை சூழல் என்கும்போது பலதரப்பட்ட மாணவர்கள் பல்வேறு கலாச்சார நிலையிலே வரக்கூடிய அவர்களுக்கு கற்றலை எளிதாக்குவது, அதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவு, திறன்கள், மனப்பான்மைகளை கொடுத்து எதிர்கால கல்வியாளர்களை சித்தப்படுத்தும் ஆசிரியர் கல்வி. இதில் நாம் எதை சொல்லுகிறோம்னா, ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நோக்கங்களாக நாம் எதை சொல்லலாம் என்றால், கற்பித்தல் திறன்களை மேம்படுத்துதல், ஆசிரியர் கல்வி திட்டங்கள், ஆசிரியர்கள் பல்வேறு கற்றல் பாணிகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் பல்வேறு கற்பித்தல் உத்திகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன இந்த ஆசிரியர் கல்வி திட்டங்கள். இதனால் அனைத்து மாணவர்களும் தங்கள் முழு திறனை அடைய முடியும் என்பதை இது உறுதி செய்கிறது. கற்பித்தல் திறன்களை மேம்படுத்தினால் அனைத்து மாணவர்களும் தங்கள் முழு திறனை அடைய முடியும். பாட அறிவை வளர்ப்பது, கல்வியாளர்கள் தாங்கள் கற்பிக்கும் பாடங்களை பற்றி ஆழமான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். ஆசிரியர் கல்வி உள்ளடக்க அறிவு மற்றும் தொடர்புடைய கற்பித்தல் உள்ளடக்க அறிவு இரண்டிலும் உறுதியான அடித்தளத்தை வழங்குவதிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்து, பிரதிபலிப்பு பயிற்சியை ஊக்குவித்தல், ரிஃப்ளெக்டிவ் ட்ரைனிங் என்று சொல்லுகிறோமே, ரிஃப்ளெக்டிவ் ட்ரைனிங், ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங். எதிர்கால ஆசிரியர்கள் பிரதிபலிப்பு பயிற்சியில் ஈடுபட பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த போர்ட்ஃபோலியோன்ற பிஎட்ல எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இதனுடைய தாக்கம்தான். பிரதிபலிப்பு பயிற்சியை ஊக்குவிக்கிறது அப்படின்னு 2005 சொன்னதுக்கு பிற்பாடு தான் அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற அந்த ஒரு செய்முறை பயிற்சியை வைத்திருக்கிறார்கள் பிஎட் கல்லூரியிலே. ஆகவே எதிர்கால ஆசிரியர்கள் பிரதிபலிப்பு பயிற்சியில் ஈடுபட பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். இது அவர்களுடைய கற்பித்தல் முறைகள் மற்றும் அவருடைய மாணவர்களுடைய கற்றல் விளைவுகளை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியது. இந்த சுய பிரதிபலிப்பு தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அடுத்து, உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல். ஆசிரியர் கல்வியுடைய ஒரு முக்கிய நோக்கம் பல்வேறு பின்னணிகள், திறன்கள் மற்றும் கற்றல் சவால்களை கொண்ட மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்ய ஆசிரியர்களை தயார்படுத்துவது. தொழில்முறை நெறிமுறைகளை புகுத்துதல் இன்னொரு முக்கியமான நோக்கம். ஆசிரியர் கல்வி நெறிமுறை, நடத்தை மற்றும் தொழில்முறையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது. அனைத்து மாணவர்களுக்கும் சமத்துவம், நீதி மற்றும் மரியாதைக்கான உறுதிப்பாட்டை வளர்க்கிறது. முதல்ல ஆசிரியர்களுக்கு இது வளர்க்கிறது, அவர்கள் வழியாக மாணவர்களுக்கு அது சென்று சேருகிறது. ஆகவே அனைத்து மாணவர்களுக்கும் சமத்துவம், நீதி மற்றும் மரியாதைக்கான உறுதிப்பாட்டை ஆசிரியர்களிடத்திலே வளர்க்கிறது. அதுதான் தொழில்முறை நெறிமுறை என்று சொல்வார். இந்தியாவில் ஆசிரியர் கல்வியுடைய பின்னணி என்ன? இந்தியாவில் ஆசிரியர் கல்வி பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பல்வேறு கல்விக் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுடைய தாக்கத்தால் இது ஏற்பட்டிருக்கிறது. தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு NCF 2005 இந்த பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கின்றது. NCF 2005க்கு முன்பு ஆசிரியர் கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பில் ஒத்திசைவு இல்லாமை, போதுமான பயிற்சி திட்டங்கள் இல்லாமை மற்றும் மனப்பாடம் செய்வதில் அதிக முக்கியத்துவம் போன்ற சவால்களை கொண்டது. அதாவது யூனிஃபார்மாக இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான, அதான் ஒத்திசைவு என்று சொல்வது. பாடத்திட்ட வடிவமைப்பு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வேறுபட்டது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபட்டது. அதை ஒத்திசைவாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த NCF 2005 விரும்பினார்கள். கல்விக்கு மிகவும் முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதை NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் நோக்கமாக கொண்டிருந்தது. பள்ளிகளில் கற்பித்தல் மற்றும் கற்றலின் தரத்தை மேம்படுத்தும் ஒரு விரிவான ஆசிரியர் கல்வி கட்டமைப்பின் அவசியத்தை NCF 2005 எடுத்துக்காட்டியது. கல்வி உரிமை சட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கும் அனைவருக்கும் தரமான கல்வியை உறுதி செய்வதற்கும் பயனுள்ள ஆசிரியர் கல்வி அவசியம் என்பதை அது அங்கீகரித்தது. ஆசிரியர் கல்வி ஈடுபட்டுள்ள உறுப்பினர்கள் இந்த NCF 2005 யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருந்தார்கள்? ஆசிரியர் கல்வி திட்டங்களை செயல்படுத்துவதில் பல பங்குதாரர்கள் ஈடுபடுகின்றார்கள். அவற்றுள் அரசு அமைப்புகள்,
கல்வி அமைச்சகம் பல்வேறு மாநில அரசுகளுடன் இணைந்து ஆசிரியர் கல்விக்கான கொள்கைகள், தரநிலைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர் கல்வி திட்டங்களை வழங்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் எதிர்கால கல்வியாளர்களுடைய பயிற்சிக்கு மையமாக இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் பாடத்திட்டங்களை வடிவமைத்தல், அறிவுறுத்தல்களை வழங்குதல் மற்றும் மதிப்பீடுகளை நடத்துதல் ஆகியவற்றிற்கு பொறுப்பாக உள்ளன இந்த பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள். அடுத்து ஆசிரியர் கல்வியாளர்கள், அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மாணவ ஆசிரியர்களை வழிநடத்துவதிலும் வழிகாட்டுவதிலும் அவசியமாக தேவைப்படுகிறார்கள். அவர்கள் பயனுள்ள கற்பித்தல் நடைமுறைகள் குறித்த நுண்ணறிவுகளை வழங்குகிறார்கள் மற்றும் எதிர்கால ஆசிரியர்களுடைய தொழில்முறை வளர்ச்சியை ஆதரிக்கிறார்கள். நினைக்கிறேன். ஓகே. அடுத்து மாணவர்கள், எதிர்கால ஆசிரியர்கள் தாங்களாகவே இந்த செயல்பாட்டில் தீவிர பங்கேற்பாளர்களாக இருக்கின்றார்கள். வகுப்பறையில் தங்கள் அந்த ரோல்ஸ் செய்முறைகளுக்கு தங்கள் பாத்திரங்களுக்கு அவர்களை தயார்படுத்தும் கற்றல் அனுபவங்களிலே ஈடுபடுகிறார்கள். சமூக மற்றும் பெற்றோர், ஆசிரியர் கல்வி உள்ளூர் தேவைகள் மற்றும் கலாச்சார சூழல்களுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வதற்கு சமூக மற்றும் பெற்றோருடன் ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை என்ன கொடுத்தார்கள் இந்த NCF 2005. இந்த NCF 2005 வெளிச்சத்தில் ஆசிரியர் கல்வியுடைய செயல்திறனை மேம்படுத்த பின்வரும் பரிந்துரைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. முதலாவதாக பாடத்திட்ட திருத்தம். ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்தில் வழக்கமான புதுப்பிப்புகள், சமகால கல்வி நடைமுறைகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் வளர்ந்து வரும் கற்பித்தல் கோட்பாடுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்று பாடத்திட்ட திருத்தம் வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த NCF 2005. அதேபோல் நடைமுறை பயிற்சி, கோட்பாடு மற்றும் நடைமுறைக்கு இடையிலான இடைவெளியை குறைக்க பல்வேறு கல்வி அமைப்புகளில் பயிற்சிகள் மற்றும் களப்பணி மூலம் நேரடி அனுபவத்தை வலியுறுத்தினார்கள். அடுத்து தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு, சிறந்த நடைமுறைகள் மற்றும் கல்வி கண்டுபிடிப்புகள் குறித்து ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து அவர்களுக்கு தொடர்ந்து தொழில்முறை மேம்பாட்டு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தொடர்ச்சியான தொழில்முறை, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சொல்லுகிறோமே, அது தொடர்ச்சியான கண்டினியூவஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு. அடுத்து மதிப்பீட்டு சீர்திருத்தம். பாரம்பரிய தேர்வு முறைகள் மட்டுமே நம்புவதற்கு பதிலாக மாணவர் கற்றல் விளைவுகளை மையமாக கொண்ட வடிவ மதிப்பீட்டு முறைகளை நோக்கி மாறுவது. அடுத்து ஒத்துழைப்பு மற்றும் வலையமைப்பு. ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளுக்கிடையே கூட்டாண்மைகளை, அதாவது ஒன்றிணைத்து நெட்வொர்க்குன்னு சொல்கிறோமே, அந்த கூட்டாண்மைகளை வளர்த்து பயிற்சி மற்றும் தொழில்முறை மேம்பாட்டிற்கான கூட்டு அணுகுமுறையை செயல்படுத்துவதை வலியுறுத்துகிறார்கள் இந்த NCF 2005 இந்த குழு. அடுத்து தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005 கல்வி தாக்கங்கள் என்ன? NCF 2005 ஆசிரியர் கல்வி குறிப்பிடத்தக்க கல்வி தாக்கங்களை கொண்டு வந்தது. அது வலியுறுத்துவது போல ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கொண்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு கற்றலுக்கான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை ஆதரிக்கின்றது. இது ஆசிரியர் மாணவர்களுடைய செயலில் கற்றலை எளிதாக்குவதையும் விமர்சன சிந்தனையை ஊக்குவிப்பதையும் கோருகிறது. அடுத்து துறைகளுக்கு இடையேயான கற்றல், இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது NCF. அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஷுட் பி யுனைடெட் டுகெதர். அதாவது பல்வேறு துறைகளுக்கு இடையே ஒரு ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அதாவது 2-3 துறைகளை இணைத்து கூட மாணவர்களுக்கு கற்றல் தர வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு தர வேண்டும். துறைகளுக்கு இடையேயான கற்றல் அது இன்று நடக்கிறது, பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த 2020 NEP 2020 ஆழ்தமும் ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு போகலாம், ஒரே நேரத்தில் 2-3 படிக்கலாம், புதுசாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே துறைகளுக்கு இடையேயான கற்றல் என்பதை இந்த NCF 2005 வலியுறுத்தியது. இது துறைகளுக்கு இடையேயான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. பல்வேறு பாடங்களையும் தலைப்புகளையும் இணைக்க ஆசிரியர்களை வலியுறுத்துகிறது. இதனால் கற்றல் மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் ஈடுபாட்டோடும் இருக்கும். கற்றல் பொருத்தமானதாக இருக்கும், அவர்கள் ஈடுபட செய்யும் அவர்களை. அடுத்து முழுமையான மேம்பாடு. NCF மாணவர்களுடைய முழுமையான வளர்ச்சியை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. கல்வியில் சிறந்து விளங்குவதில் மட்டுமல்லாமல் உணர்ச்சி, சமூகம் மற்றும் உடல் நலனிலும் கவனம் செலுத்துகிறது. முழுமையான மேம்பாட்டை அடைய வற்புறுத்துகிறது இந்த NCF 2005. அடுத்து சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம். பல்வேறு கற்பவர்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு ஏற்ற உள்ளடக்கிய நடைமுறைகளுடைய அவசியத்தை இந்த கட்டமைப்பு வலியுறுத்துகிறது. சமமான கற்றல் சூழல்களை உருவாக்குவதற்கான ஆசிரியர்களுடைய பொறுப்பை எடுத்து காட்டுகிறது இந்த NCF 2005.
அடுத்து சமூக ஈடுபாடு. கல்வியை வடிவமைப்பதில் உள்ளூர் சூழல் மற்றும் கலாச்சாரத்தினுடைய பங்கை அங்கீகரிக்கிறது. இந்த என்சிஎஃப் பள்ளிகள் சமூகத்துடன் ஈடுபட ஊக்குவிக்கின்றது. முடிவாக தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005 இணைக்கப்பட்ட ஆசிரியர் கல்விக்கான நோக்கங்கள், பின்னணி, சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பரிந்துரைகள் இந்தியாவில் கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன. வேகமாக மாறிவரும் உலகில் கற்பவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய தகுதியான திறமையான கல்வியாளர்களுடைய வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்க முடியும் என்று இந்த என்சிஎஃப் 2005 நம்புகிறது. அடுத்து ஏறத்தாழ நம்ம அந்த முடிவுரையில் நம்ம அந்த கருத்துக்களை நாம் சொல்லுகிறோம். அடுத்து சம்மரி, இதை எப்படி இதை நாம் எழுதி பார்க்கலாம் என்பதற்கான ஒரு சம்மரியை தருகிறேன். டீச்சர் எஜுகேஷன் அண்ட் த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005, அதாவது தேசிய பாட வடிவமைப்பு 2005. இதனுடைய நோக்கங்கள் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ்: எதிர்கால ஆசிரியர்களுக்கு கல்வி திறன்கள், மனப்பான்மை ஆகியவற்றை வழங்குதல், அதுதான் நோக்கம். அடுத்து பல்வேறு கல்வி தேவைகளுக்கு ஏற்ப கற்பித்தல் முறைகளை உருவாக்குதல். பல்வேறு கல்வி தேவைகளுக்கு ஏன்னா பலவிதமான மாணவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு கலாச்சார சூழல் இருக்கின்றன, அதற்கு ஏற்றால் போல கற்பித்தல் முறைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த என்சிஎஃப் 2005 சொல்லியது. அது இந்த கருத்தை நீங்கள் கொஞ்சம் விரிவாக நீங்கள் சொல்லலாம். அடுத்து ஃபாஸ்டரிங் சப்ஜெக்ட் நாலேஜ், என்ஷூரிங் டீச்சர்ஸ் ஹாவ் டீப் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆசிரியர்களுக்கு பாடத்தில் ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது வலியுறுத்துகிறது. அந்த மாதிரியான ஒரு அறிவை தருவதற்கு இந்த பயிற்சி, ஆசிரியர் பயிற்சியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டமே மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த என்சிஎஃப் 2005 கொடுக்கின்றது. ஆசிரியர்களுக்கு பாடத்தில் ஆழமான அறிவு வழங்குதல். அடுத்து கற்பித்தல் முறைகளை பரிசீலித்து மேம்படுத்துதல். இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கற்பித்தல் முறைகளை பரிசீலித்து அதை இன்னும் மேம்பாடு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதைத்தான் என்கரேஜிங் ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ப்ரொமோட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது அனைத்து மாணவர்களும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவிப்பது. அடுத்து நெறிமுறைகளை கடைப்பிடித்து நீதியை உறுதிப்படுத்து, அதுவும் முக்கியமான ஒரு நோக்கம். நெறிமுறைகளை கடைப்பிடித்து நீதியை உறுதிப்படுத்துதல் என்றால் அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதாவது மாணவர்கள் சமூகத்தில் அது இருக்கணும், அதே பள்ளிக்கூடங்களில் அது இருக்கணும், மாணவர்களுக்கு அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது. ஆகவே நெறிமுறைகளை கடைப்பிடித்து நீதியை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த என்சிஎஃப் 2005. அடுத்து இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா, அதை பற்றி இவங்க எந்த நோக்கத்திற்காக இது கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், கல்வி கொள்கைகள் திருத்தங்கள் ஆகியவற்றால் கணிசமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த என்சிஎஃப் 2005 கொண்டு வரப்பட்டது. கல்வி கொள்கைகள் திருத்தங்கள் ஆகியவற்றால் கணிசமான மாற்றம் ஏற்பட முடியும் என்று நம்புகிறது. என்சிஎஃப் 2005 முன் ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் இல்லாமல் நினைவுபடுத்தல் கற்றல், அதாவது இந்த மெமரி லேர்னிங் சொல்கிறோமே, ஒரு விமர்சன கண்ணோட்டம் இல்லாமல் கிளிப்பிள்ளை படிப்பது போன்று அப்படியே மனப்பாடம் செய்ய, அதெல்லாம் இவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். 2005 முன்னால் இருந்தது என்று அவர்கள் அதை பார்க்கிறார்கள். ஆகவே போதிய பயிற்சி இல்லாமை என்பதெல்லாம் ஒரு சவாலாக இருந்தது, இப்பொழுது இருக்கிறது என்று என்சிஎஃப் 2005 கருதினார்கள். அடுத்து என்சிஎஃப் 2005 அட்ரஸ் திஸ் இஷ்யூஸ் த்ரூ எ ஹோலிஸ்டிக் அப்ரோச். நவீன ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டு இந்த சிக்கல்களை சரி செய்ய நினைத்தார்கள். சரியான அந்த ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய பரிந்துரைகளை வைத்தார்கள். அதற்கு பின்னால் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியர் கல்வியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் என்று நாம் அடித்து சொல்ல முடியும். அடுத்து கல்வி உரிமை சட்டத்துடன் இணைந்து தரமான கல்வியை உறுதிப்படுத்துவது. கல்வி உரிமை சட்டத்துடன் இணைந்து தரமான கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த என்சிஎஃப் 2005 உருவாக்கப்பட்டது. அதற்கெல்லாம் இவர்கள் அதை யோசித்து பரிந்துரைகள் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உருவாக்கினார்கள். அடுத்து இதில் மெம்பர்ஸ்லாம் யார் என்று பார்த்தால், கவர்மெண்ட் பாடிஸ், அரசு அமைப்புகள், கல்வி அமைச்சகம், மாநில அரசுகள் எல்லாம் இருந்தாங்க. அடுத்து கல்வி நிறுவனங்கள், பாடத்திட்டத்தை வடிவமைக்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர்கள், அடுத்து சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய அந்த ஆசிரியர் வழிநடத்தல், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அது போன்ற பயிலாளர் ஆசிரியர்கள் வழிநடத்துதல், அதாவது டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸை வழிநடத்துதல் அப்படிங்கிறது. அடுத்து மாணவர்கள் கல்வி செயல்முறையில் செயலில் ஈடுபாட்டுடன் செயல்களிலே ஈடுபடுதல், கல்வி செயல்முறையில் ஈடுபடுதல் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம்.
அடுத்து சமூகமும் பெற்றோர்களும் கல்வி உள்ளூர் தேவைகளுடன் இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு நோக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன என்று பார்த்தால் கரிக்குலம் ரிவிஷன், அதற்கு என்ன மாற்றம் தேவை? அப்டேட் கான்டென்ட் டு ரிஃப்ளெக்ட் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ், பாடத்திட்ட மாற்றம் சமகால போக்குகளை பிரதிபலிக்க புதுப்பிக்க வேண்டும், பாடத்திட்டம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்து நடைமுறை பயிற்சி, செயலில் அடிப்படை அனுபவம் வழங்க வேண்டும் என்பதை பரிந்துரையாக வைத்தார்கள். அடுத்து கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு, ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்குவதன் வழியாக தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு தர வேண்டும் என்றார்கள். அடுத்து அசஸ்மெண்ட் ரிஃபார்ம், அதாவது மதிப்பீடு மாற்றம், மாணவருடைய கற்றல் விளைவுகளை மையமாக கொள்வது, அதற்கு ஏற்றாற் போல பயிற்சி அளித்தார். அந்த போர்ட்ஃபோலியோலாம் அதற்காக உள்ளது தான் பிஎட் கல்லூரியில் இருக்கிறது. அடுத்து கூட்டுறவு மற்றும் இணைப்பு, கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களையும் பள்ளிகளையும் இணைத்து செல்லுதல். கடைசியில் ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் பயிற்சி பெறுகின்ற இந்த மாணவர்கள் தான் பள்ளிகளில் இருக்கிறாங்க. ஆகவே பள்ளிகளையும் கல்வி நிறுவனங்களையும் இணைத்து செயல்படுதல். அதனால தான் அரசே என்று பல முடிவுகளை எடுத்திருக்கிறது. முன்பெல்லாம் ஏதாவது ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டுமானால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏனென்றால் அவர்கள் அனுமதி தர மறுப்பார்கள். இப்பொழுது அப்படியல்ல, டிஓசிஓ வழியாக நாம் எந்த பள்ளிக்கூடத்திற்கும் சென்று நாம் கற்றல் இந்த மாணவர்கள், இந்த ஆசிரியர் மாணவர்கள் கற்றுக் கொடுக்க முடியும். அதற்கான ஆவணங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள் அரசே. ஆகவே அது ஒரு நெட்வொர்க்காக இருக்க வேண்டும் என்பதில் இவர்கள் முனைப்பாக செயல்படுகிறார்கள். ஆசிரியர் கல்வி நிறுவனங்களும் பள்ளிகளும் இணைந்து செல்ல வேண்டும் என்று. அடுத்து இதனுடைய எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது கல்வி தாக்கங்கள் என்ன? கட்டமைப்பு போக்கு, விமர்சனமான சிந்தனை மற்றும் செயல்திறனை ஊக்குவித்தல், இதுதான் ஒரு தாக்கம். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு கட்டமைப்பாக இன்று ஆசிரியர் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது விமர்சனமான சிந்தனை வளர்க்கிறது, செயல்திறனை ஊக்குவிக்கிறது. அடுத்து பல்வகை பாடங்களுடைய ஒருங்கிணைப்பு, முழுமையான கல்வியை உருவாக்குவதற்கு பல்வேறு பாடங்களுடைய ஒருங்கிணைப்பு, இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் என்று சொல்லுகிறார்களே, அது பல்வேறு பாடங்களை ஒருங்கிணைத்து. இப்போ உதாரணமாக என்வாயர்மெண்டல் எஜுகேஷன்லாம் பல பாடங்களை உள்ளடக்கியது தான் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். இது போன்ற பாடங்களை முழுமையாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்து முழுமையான வளர்ச்சி, உணர்ச்சி, சமூக, உடல் நலத்தை மையமாக கொண்ட ஒரு முழுமையான வளர்ச்சியை ஆசிரியர் மாணவர்கள் தர வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அது மாணவர்களுக்கு சென்று சேரும். அடுத்து சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம், அனைவரும் சேரும் கல்வி சூழலை உருவாக்குதல், எல்லாருக்கும் ஆசிரியர் பயிற்சி, எல்லாருக்கும் கல்வி, அனைவரும் சேரும் கல்வி சூழலை உருவாக்குதல். அப்புறம் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், ரெக்கக்னைசிங் லோக்கல் கான்டெக்ஸ்ட் இன் எஜுகேஷன், சமூக ஈடுபாடு, கல்வியில் உள்ளூர் சூழலை புரிந்து செயல்படுதல். இதில் கன்க்ளூஷனில் நம்ம என்ன சொல்லலாம்? ஆசிரியர் கல்வியை NCF 2005 மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது என்று நாம் சொல்லணும். அடுத்து உள்ளடக்க கல்வி, நவீன முறைகள், தொழில்முறை வளர்ச்சி ஆகியவற்றிலே கவனம் செலுத்தியது இந்த NCF 2080 அதை கன்க்ளூஷனில் சொல்லணும். அடுத்து டீச்சர் எஜுகேஷன் இஸ் கீ டு நேஷனல் ப்ரோக்ரஸ், ஆசிரியர் கல்வியை தேச முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்ற கருத்தை நாம் முன்வைக்க வேண்டும். அதாவது கன்க்ளூஷனில் இது போன்ற கருத்துக்களை நாம் சொல்லி முடிக்க வேண்டும். சில கேள்விகளை முன்வைப்போம். NCF-இன் படி 2005 படி ஆசிரியர் கல்வியுடைய முதன்மை நோக்கம் என்ன? திறமையான கல்வியாளர்கள், கற்பித்தல் திறன்களை மேம்படுத்துதல், அதுதான் பதில். திறமையான கல்வியாளர்களை தயார்படுத்துவதற்கு கற்பித்தல் திறன்களை மேம்படுத்துவது மிக முக்கியம். NCF-இன் படி ஆசிரியர் கல்வியில் பாட அறிவை வளர்ப்பதற்கான இலக்கை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? 4 ஸ்டேட்மெண்ட்டில் பாட அறிவு வளர்ப்பதற்கான இலக்கை எது வைத்திருக்கிறது? 4 இல்லைன்னா இந்த B அப்படிங்கிறது. அதில் பார்க்குறோம், கல்வியாளர்கள் தங்கள் பாடங்களை பற்றிய ஆழமான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர். பயனுள்ள கற்பித்தலுக்கு பாடத்தை பற்றிய ஆழமான புரிதல் அவசியம். அடுத்து NCF-இன் படி ஆசிரியர் கல்வியில் பிரதிபலிப்பு நடைமுறை எதை ஊக்குவிக்கிறது? நிச்சயமாக பிரதிபலிப்பு பயிற்சி ஆசிரியர் தங்கள் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான முறைகளை பகுப்பாய்வு செய்ய ஊக்குவிக்கிறது. விமர்சன கண்ணோட்டத்துடன் பகுப்பாய்வு செய்ய ஊக்குவிக்கிறது. NCF 2005 முன்பு ஆசிரியர் கல்வி எதிர்கொண்ட குறிப்பிடத்தக்க சவால் என்ன? NCF 2005 முன்பாக மனப்பாடம் கற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது என்பது அது கண்டறிந்தது. அதற்காகத்தான் சில வழிமுறைகளை அது கொடுத்தது. விரிவான ஆசிரியர் கல்வி கட்டமைப்பின் அவசியத்தை எந்த கட்டமைப்பு வலியுறுத்தியது? NCF 2005 ஆசிரியர் கல்விக்கு ஒருங்கிணைந்த
அணுகுமுறையை கோரி, அதாவது பல்வேறு பல்கலைக்கழக வேறுபாடாக இருந்த அந்த கல்வி பாடத்திட்டத்தை அல்லது பல்வேறு மாநிலங்களில் இருந்த பல்வேறு வகையான அந்த பாடத்திட்டத்தை ஒரு ஒருமைப்பாட்டுக்குள் ஒருங்கிணைந்த ஒரு அணுகுமுறையாக அதை கொண்டிருந்தது. ஆகவே இந்த சிலபஸ் என்பதே கூட யூஜிசியால் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு அடையலாமே ஒழிய, அந்த டாபிக்ஸ் வேணால் மாறலாமே ஒழிய, அடிப்படை கருத்துக்கள் எல்லா யூனிவர்சிட்டிலையும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிஎட் கல்லூரிகளிலும் அதுதான் இருக்கும். எம்எட் கல்லூரிகளில் பிஎட் கல்லூரிகளிலும் அதுதான் இருக்கும். யுஜிசி சொல்லி இருக்கக்கூடிய அந்த பாட அணுகுமுறை தான் எல்லாம் வைத்தது. தலைப்புகள் இங்கும் அங்கும் மாறலாம். ஆட்டோனமஸ் காலேஜெலாம் அவங்க சிலபஸை வந்து அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஆனாலும் அவங்களும் கூட அந்த யுஜிசியினுடைய வழிகாட்டுதல்படி தான் அதை செய்து முடிக்க வேண்டும். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ என்சிஎஃப் 2005 ஆசிரியர் கல்விக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கோரியது. அடுத்து, இந்தியாவில் ஆசிரியர் கல்விக்கான கொள்கைகளை வகுப்பதில் யார் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள்? அரசு அமைப்பு. கல்வியில் கொள்கை வகுப்பிற்கு அரசு அமைப்புகள் தான் பொறுப்பு. எந்த அரசு வருகிறதோ அதற்கு ஏற்றாற் போல கல்விக் கொள்கை மாறிக்கொண்டே இருக்கும். பின்வருவனவற்றில் ஆசிரியர் கல்வியில் ஈடுபடாத உறுப்பினர் யார்? ஆசிரியர் கல்வியாளர்கள், மாணவர்கள், சமூக உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க. நூலகர்கள் வழக்கமாக இந்த நிர்வாக ரீதியாக உள்ளே நுழைவதில்லை. நூலகர்கள் கல்வியிலே பங்கு வகிக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் ஆசிரியர் கல்வி திட்டங்கள் நேரடியாக ஈடுபடுவதில்லை. பாடத்திட்ட திருத்தத்திற்கான பரிந்துரை எதில் கவனம் செலுத்துகிறது? நவீன கல்வி நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை இணைக்க வழக்கமான புதுப்பிப்புகள் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. அதாவது பாடத்திட்டத்திற்கான பரிந்துரை என்பது அதுதான். நவீன கல்வி நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை இணைக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் பாடத்திட்டத்தை என்று இந்த என்சிஎஃப் 2005 கொள்கையாக கொண்டிருக்கிறது. ஆசிரியர் கல்வியுடைய நடைமுறை பயிற்சி அம்சத்தில் என்ன வலியுறுத்தப்படுகிறது? நடைமுறை பயிற்சி அம்சத்தில் கற்பித்தல் செயல்திறனை மேம்படுத்த நடைமுறை பயிற்சி நேரடி அனுபவத்தை வலியுறுத்தும். அதனால தான் 6 மாதம் பிஎட் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று மாணவர்களோடு உரையாடி, மற்ற பெரிய ஆசிரியர்களோடு உரையாடி கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த நடைமுறை பயிற்சி எல்லாம் இந்த என்சிஎஃப் 2005 விளைந்த ஒரு தாக்கம் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். அடுத்து, ஆசிரியர்களுக்கான தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு பின்வரும் நோக்கங்களே எந்த பின்வரும் நோக்கத்தை கொண்டிருக்கிறது? அது என்ன? தொடர்ச்சியான பயிற்சி ஆசிரியர்கள் பயனுள்ள கற்பித்தல் உத்திகளை பற்றி அறிஞ்சிருக்க உதவுகிறது. அடுத்து, என்சிஎஃப் 2005 எந்த வகையான மதிப்பீட்டு முறைகளை பரிந்துரைக்கிறது? கற்றல் விளைவுகளை மையமாக கொண்ட வடிவ மதிப்பீடுகளை என்சிஎஃப் ஊக்குவிக்கிறது. என்சிஎஃப் 2005 கற்றலுக்கு எந்த அணுகுமுறையை பரிந்துரைக்கிறது? ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை, செயலில் கற்றல் மற்றும் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கிறது. பாடங்கள் முழுவதும் கற்றல் தொடர்பாக என்சிஎஃப் 2005 எதை ஊக்குவிக்கிறது? துறைகளுக்கு இடையேயான கற்றல் கல்வியை மிகவும் பொருத்தமானதாகவும் ஈடுபாட்டுடனும் அது ஆக்குகிறது. தனித்தனியாக கம்பார்ட்மெண்டலைசேஷன் என்று சொல்வார்களே, அப்படி பாடங்களை சொல்லிக் கொடுக்காமல் 2-3 பாடங்களை இணைத்து சொல்லித்தரக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். அதுதான் பயனுள்ள கல்வி முறையாக இருக்கும், கற்றலாக இருக்கும் என்று என்சிஎஃப் 2005 வலியுறுத்தியது. மாணவர்களுடைய முழுமையான வளர்ச்சியை என்சிஎஃப் வலியுறுத்துகிறது. இந்த கீழ்கண்டவற்றில் எது அதை பற்றி சொல்லுவது? முழுமையான வளர்ச்சி மாணவருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. அதாவது உணர்ச்சி, சமூகம் மற்றும் உடல் நல வாழ்வு, அதுதான் முழுமையான வளர்ச்சி என்று என்சிஎஃப் வலியுறுத்துகிறது. அடுத்து, என்சிஎஃப் 2005 சூழலில் கல்வியில் சமத்துவம் எதை குறிக்கிறது? சமத்துவம் என்பது மாணவர்களுடைய பல்வேறு தேவைகளை, அதாவது உள்ளடக்க கல்வி, பலதரப்பட்ட நிலைகளில் வரக்கூடிய மாணவர்கள், பல்வேறு வகையான பிரச்சனைகளோடு வரக்கூடிய மாணவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களோடு வரக்கூடிய மாணவர்களுடைய தேவைகளை அங்கீகரித்து அவற்றை நிவர்த்தி செய்வதைத்தான் சமத்துவம் உள்ளடக்குகின்றது இந்த என்சிஎஃப் 2005 படி. ஆசிரியர் ஈடுபாடு தொடர்பான என்சிஎஃபினுடைய முக்கிய கொள்கை பின்வருவனவற்றில் எது? சமூகத்துடன் ஈடுபடுதல் முக்கியமான ஒரு கருத்தாக இது வைத்திருக்கிறது. தொடர்புடைய மற்றும் சூழல் சார்ந்த கல்விக்கு சமூக ஈடுபாடு முக்கியமானது. இதன் நிமித்தமாகத்தான் இந்த என்இபி 2020 பார்த்தீங்கன்னா, யாராவது வாலண்டியர் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திற்கு அவர்கள் போய் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபரோ அல்லது கல்வியில் ஆர்வம் உள்ள ஒருவரை தன்னை இணைத்து கொள்ளலாம், கற்பித்தலில் தன்னை இணைத்து கொள்ளலாம். எந்த ஒரு சமூக அறிஞராகவும் இருக்கலாம். அது வெளியில் இருக்கக்கூடிய ஒருவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பள்ளிக்கூடத்தினுடைய அந்த அங்கீகாரத்தை பெற்று அதை செய்ய முடியும். அதுதான் இந்த தொடர்புடைய மற்றும் சூழல் சார்ந்த கல்விக்கு சமூக ஈடுபாடு முக்கியமானது என்று சொல்வது. அடுத்து, எதிர்கால ஆசிரியர்களுடைய பயிற்சியில் எந்தெந்த பங்குதாரர்கள் முக்கியமானவர்கள்?
கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆசிரியர் கல்வியாளர்கள் உட்பட பல பங்குதாரர்கள் பயனுள்ள ஆசிரியர் பயிற்சிக்கு அவசியம். ஆசிரியர் கல்வியில் ஆசிரியர் பயிற்றுனர்கள் என்ன பங்கு வகிக்கிறார்கள்? நிச்சயமாக எதிர்கால ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்கு ஆசிரியர் கல்வியாளர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. NCF 2005 எந்த வகையான கற்றல் சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள்? அனைத்து மாணவர்களுக்கும் சமமான மற்றும் உள்ளடக்கிய கற்றல் சூழல்களை NCF ஆதரிக்கின்றது. ஆசிரியர் கல்வியுடைய முக்கிய சவால்களில் ஒன்று எது இன்று இருக்கக்கூடிய ஆசிரியர் கல்வியில்? பாடத்திட்ட வடிவமைப்பில் ஒத்திசைவு இல்லாத ஒரு சவாலாக இந்த NCF கட்டுரை நமக்கு அவர்களுடைய டிராஃப்ட் எடுத்து காட்டுகிறது. NCF-ஆல் சிறப்பிக்கப்பட்டுள்ளபடி பயனுள்ள கற்பித்தலுக்கு எந்த உறுப்பு முக்கியமானது? நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி என்று சொல்வார். அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது. நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு தன்மையை சொல்லும். பல்வேறு மாணவ தேவைகள் நிவர்த்தி செய்வதற்கு நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு திறன் அவசியம் என்று கருதுகிறது. பின்வருவனவற்றில் எது ஆசிரியர் கல்வியுடைய மையமாக இல்லை? அதாவது ஆசிரியர் கல்வி மனப்பாடம் செய்வதிலிருந்து விலகி ஆழமான கற்றலை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மனப்பாடம் செய்வதை ஊக்குவிப்பது கூடாது என்பதுதான் இந்த NCF 2005 ஒரு முக்கியமான கருத்து. கல்வியில் பின்வரும் எந்த நடைமுறைகளை NCF ஊக்குவிக்கிறது? கற்றல் செயல்பாட்டில் அனைத்து மாணவர்களையும் ஈடுபடுத்துவது. NCF அனைத்து மாணவர்களை ஈடுபடுத்துவதை அவருடைய தனித்துவமான கற்றல் தேவைகளை நிவர்த்தி செய்வதை ஊக்குவிக்கிறது. ஆசிரியர் கல்வியினுடைய எந்த அம்சத்தை எதிர்காலத்திற்கு அவசியமானது என்று NCF எடுத்து காட்டுகிறது? அதாவது இந்த தொடர்ச்சியான முன்னேற்றம், மாறி வரும் கல்வி சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான முன்னேற்றம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு தடவை சிலபஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக ஆசிரியர்களும் மாற வேண்டும், ஆசிரியர்களும் புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லிக் கொண்டு இருக்கிறார். மாறி வரும் கல்வி சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான முன்னேற்றம் வலியுறுத்தப்படுகிறது. ஆசிரியர் கல்விக்காக செய்யப்படும் பரிந்துரைகள் முக்கிய நோக்கம் என இந்த NCF 2005 மிக மிக முக்கியமான நோக்கம் எது என்று கேட்கிறார்கள். அது வேறு ஒன்றுமல்ல, கற்பித்தல் மற்றும் கற்றலுடைய தரத்தை மேம்படுத்த. இவ்வளவு நேரம் நாம் சொன்ன எல்லாமே இந்த வார்த்தைகளில் அடங்கி போய்விடுகிறது. கற்பித்தல் மற்றும் கற்றலின் தரத்தை மேம்படுத்துவது தான் ஆசிரியர் கல்விக்காக செய்யப்படும் பரிந்துரைகளுடைய முக்கிய நோக்கமாக இந்த NCF 2005 கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் கற்பித்தல் மற்றும் கற்றலின் தரத்தை மேம்படுத்துவதுதான் பரிந்துரைகளுடைய நோக்கம். இப்பொழுது நாம் இதை முடித்து விட்டோம். இதை NCF 2005, அதாவது தேசிய பாடத்திட்ட வடிவமைப்பு 2005 நாம் முடித்து விட்டோம். கேள்விகளும் கேட்டு விட்டோம், சம்மரியும் கொடுத்து விட்டோம். உடனடியாக தேசிய அறிவு ஆணையம், நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் 2007 வந்த ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அதில் தான் இந்த டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்து இணைத்தார்கள். ஆகவே இதை நாம் படித்துக்கொள்வோம். எதையும் நாம் விட்டுவிட முடியாது. எதை கேட்பார்கள், எப்படி கேட்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து கொண்டு செல்வது நல்லது. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், இதை மட்டும் படிப்போம், அதையெல்லாம் விட்டு விடுவோம், அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா PG TRP எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. எல்லாவற்றையும் படித்தால்தான் இதிலிருந்து பெற்ற அனுபவத்தை கொண்டு வேறு விதமாக கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அதாவது முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால்தான் இதை ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டோ அல்லது வேறுபடுத்தியோ நம்மால் காட்ட முடியும். ஆகவே எதையுமே விட்டுவிட வேண்டாம் என்பது தான் என்னுடைய அறிவுரை. இது கொஞ்சம் கஷ்டம் என்றெல்லாம் சொல்லுகிறார். என்ன கஷ்டம் என்று எனக்கு புரியவில்லை. அதில் சில பேர் பார்க்கின்றவங்கள அவர் சொல்லுகிறார்கள், ஒவ்வொன்றா எப்படி இதெல்லாம் படிப்பது அப்படின்னு சில பேர் என்னிடத்தில் கமெண்டெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசுகின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்ய முடியுமா, எல்லாற்றையும் வாசிக்க முடியுமா என்றால் வாசிக்க வேண்டும் என்று தானே இதையெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். நான் வாசிக்க மாட்டேன் என்று சொன்னால் எப்படி நாம் இதில் தேர்ச்சி அடைவது? ஒன்றுமில்லை, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம்தானே. அறிவை எப்பொழுதுமே வளர்த்து கொள்ளலாம் தானே. கொஞ்சம் நேரம் செலவழித்தால் ஏன் அந்த எந்த ஒரு அறிவையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு அமைப்பையும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஆகவே ரொம்ப கஷ்டம் கஷ்டம் என்று சொல்வதற்கு பதிலாக கஷ்டத்தையும் நாம் அப்படியே உள்ளே விழுங்கி அதை இன்பமாக மாற்றக்கூடிய ஒரு போக்கு ஆசிரியர் பெருமக்களாக நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கிறது என்று நான் ஒதுங்கி போய்விடுவதில்லை. எது கஷ்டம் என்று சொல்லுகிறாரோ அதை செய்து காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். பல சமயங்களில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். பல மாணவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன்.
அதையே தான் உங்களுக்கு நான் அறிவுரையாக சொல்கிறேன். கஷ்டம் என்று எதையும் நினைக்காதீர்கள். எல்லாமே இருக்கிறது, எல்லாமே படித்தது தான். அந்த ஒவ்வொரு குழுவையும் எடுத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார் அல்லது ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்துக்கொண்டு அதன் முக்கியமான கருத்துக்கள் என்ன என்பதை நம்மால் படித்து கொள்ள முடியாதா? அதைத்தானே நாம் பின்னாலே ஒரு வேளை ஆசிரியராக மாறினால் நமக்கு வேலை கிடைத்தால் அதைத்தானே செய்ய போகிறோம். அதை இப்பொழுதே செய்து கொண்டிருந்தால் அதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறது? கொஞ்சம் யோசித்து பார்த்துக்க உங்களை அழைக்கின்றேன். சில சமயங்களில் நிறைய அந்த டாப்பிக்கை பார்த்த உடனே பயப்படுறோம். ஒன்றுமே இல்லை, எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சில கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களை கொஞ்சம் லேசாக அசை போட்டு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்கோடு அதை பார்த்தோம் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒட்டிக்கிறோம். அப்படியே போய் எழுத போகிறோம். அந்த எழுதுகின்ற பொழுது நமக்கென்று ஒரு ஸ்டைல் வளர்த்து கொள்ளணும். நான் இந்த தலைப்பு வந்தால் நான் இப்படி செய்வேன் என்று நாம ஒன்றை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது முன்னுரை தர வேண்டும். இப்படி பாயிண்ட்ஸ்களை, முக்கியமான பாயிண்ட்ஸ்களை 1, 2, 3 என்று அந்த புல்லட் பாயிண்டில் நான் தருவேன். அதனுடைய தாக்கங்கள் என்ன என்பதை படிப்பேன். அதை பற்றி அந்த கருத்துக்களை கோர்வையாக நான் கொடுப்பேன் என்று நீங்கள் மனதில் நினைத்து கொண்டாலே போதும். நிச்சயமாக எந்த ஒரு தலைப்பையும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தயவுசெய்து கஷ்டம் என்று யாராவது சொன்னால் தயவுசெய்து நம்ப வேண்டாம். கஷ்டம் என்று சொன்னால் அப்புறம் எப்படி நாம் இதையெல்லாம் பின்னால் கற்றுக் கொடுக்க போகிறோம்? கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் இதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் அல்லவா? அதைத்தானே அவர்கள் கேட்கிறார்கள். அரசு, மத்திய அரசோ மாநில அரசோ இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கஷ்டம் என்று ஒதுங்கி போனால் எப்படி நாம் அதில் தேர்ச்சி அடைய முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஆணையத்திற்கு இதுக்கு ரொம்பவும் நான் சொன்னால் நல்லா இருக்காது. இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஏன்றால் சில சமயங்கள் இந்த யூடியூப்பை பார்க்கும் பொழுது சில சமயங்கள் அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வருவது ஆச்சரியமாக இருக்கிறது. அது ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஏன்னா எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீ இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வராது என்று எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு தெரியுமா? கொஸ்டின் எடுத்து பார்த்துருக்காங்களா? எப்படி தெரியும்? ஏற்கனவே உள்ள கேள்விகளை வைத்து கொண்டு கூட அடுத்து வரக்கூடிய தேர்விற்கான வினாக்களை சரியாக கண்டறிந்து விட முடியுமா? இதெல்லாம் சும்மா ஏதோ எதுக்காக சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை. நீங்கள் தடுமாறி கொள்ளக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது என்பதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதையும் வாசித்து விடுங்கள், ஒரு முறை பார்த்து விடுங்கள், அதில் இருக்க கருத்துக்களை நுகர்ந்து கொள்ளுங்கள், அதை ரசித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தேசிய அறிவு ஆணையம், நாலேஜ் கமிஷன், நேஷனல் நாலேஜ் கமிஷன் 2007 நாட்டின் அறிவுத்தளத்தை மாற்றும் நோக்கத்துடன் ஜூன் 2005 இந்திய அரசால் தேசிய அறிவு ஆணையம் நிறுவப்பட்டது. அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்குதல், கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றிலே ஆணையம் கவனம் செலுத்தியது. அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் என்கேசி, நேஷனல் நாலேஜ் கமிஷன் என்கேசியினுடைய முக்கிய நோக்கம் அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்குதல், கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தல் மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றிலே ஆணையம் கவனம் செலுத்தியது. 2007 ஆண்டிலே என்கேசி பள்ளிகளில் தரமான கற்பித்தல் மற்றும் கற்றலை உறுதி செய்வதற்கு மிக முக்கியமான ஆசிரியர் கல்வி மற்றும் கல்வியினுடைய பல்வேறு அம்சங்கள் குறித்த தனது பரிந்துரைகளை வழங்கியது. தேசிய அறிவு ஆணையத்தினுடைய நோக்கங்களாக எதை சொல்லலாம்? என்கேசியினுடைய முதன்மை நோக்கங்கள் என்ன? கல்வி தரத்தை மேம்படுத்துதல், உலகளாவிய தரத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவில் கல்வியினுடைய ஒட்டுமொத்த தரத்தை மேம்படுத்தல், கல்வி தரத்தை மேம்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தல், பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கலாச்சாரத்தை வளர்ப்பது. அடுத்து அணுகலை உறுதி செய்தல், கல்வியை அனைவருக்கும் குறிப்பாக ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றுதல். அடுத்து அறிவுசார் சமூகத்தை உருவாக்குதல், அறிவு மற்றும் கல்வியை வளர்ச்சி மற்றும் அதிகாரம் அளிப்பதற்கான அத்தியாவசிய கருவிகளாக மதிக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குதல், அறிவுசார் சமூகத்தை உருவாக்குதல். அடுத்து ஆசிரியர் கல்வியில் கவனம் செலுத்துதல், கற்பித்தல் கற்றல் செயல்முறையை மேம்படுத்த ஆசிரியர் கல்வியின் தரத்தை உயர்த்துதல். இதனுடைய பின்னணி என்ன? இந்த என்கேசி 2007 பின்னணி, இது எதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது? இந்திய கல்வி முறையில் சீர்திருத்தம் தேவைப்படுவதற்கான தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு என்கேசி உருவாக்கப்பட்டது. கல்விக்கான அணுகலை அதிகரிப்பதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்திருந்தாலும் கல்வியினுடைய தரம் ஒரு முக்கிய கவலையாகவே இருக்கிறது என்பதை இந்த ஆணையம் அங்கீகரிக்கிறது. இப்பொழுதும் கவலைப்படத்தக்க நிலையில் அது இருக்கிறது என்று இந்த என்கேசி கண்டுகொள்கிறது. ஆகவே சில பரிந்துரைகளை செய்கிறது. தகுதி வாய்ந்த மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை கல்வி உள்ளடக்கத்தை திறம்பட வழங்குவதில் தடையாக இருந்த ஆசிரியர் கல்வித்துறையில் இது குறிப்பாக தெளிவாக தெரிகின்றது. அதாவது தகுதி வாய்ந்த மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இருப்பதை இது உறுதி செய்கிறது.
கல்வி உள்ளடக்கத்தை திறம்பட வழங்குவதில் ஆசிரியர் கல்வித்துறையில் அதற்கு போதுமான பயிற்சி இல்லை என்பதை இந்த கமிஷன் ஏற்றுக்கொள்கிறது. ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சியில் சில முக்கியமான சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பதன் மூலம் இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதை இந்த ஆணையம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதில் பங்கேற்ற உறுப்பினர்கள் யார் என்று சொன்னால், இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஒரு முக்கிய நபர், பிரதமருடைய நெருங்கிய ஆலோசகரான சாம் பிட்ரோடா. இவர் இந்த டெக்னாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், பிரதமருடைய நெருங்கிய ஆலோசகராக இருக்கிறார். இந்த சாம் பிட்ரோடா தான் இந்த என்கேசிக்கு தலைமை தாங்குகிறார். ஏனென்றால் கொஞ்சம் நவீனப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம். 2007 அதை தொடர்ந்து விட்டார்கள். இந்த NEP 2020 இதனுடைய தாக்கம் 2005 அந்த பாடத்திட்ட வடிவமைப்பு, இந்த என்கேசி நேஷ்னல் நாலேஜ் கமிஷன், இதனுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த NEP 2020 இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. டெக்னாலஜிகளும் ரொம்ப முக்கியம் தர்றாங்க. சின்ன வயசுலேயே கொடுங்க, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லேயே டெக்னாலஜியை கொண்டு வாங்க என்று சொல்லக்கூடியது இந்த NEP 2020. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த கருத்துக்களை பார்ப்பீர்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இது போன்ற நபர்கள். இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஒரு முக்கிய நபரும் பிரதமருடைய நெருங்கிய ஆலோசகருமான சாம் பிட்ரோடோ என்கேசிக்கு தலைமை தாங்கினார். கல்வி, தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பிடத்தக்க உறுப்பினர்கள் கல்விக் கொள்கையில் நிபுணர் டாக்டர் ஜிஜி ஸ்வெல்லாம், இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் அறிவியல் கல்விக்கான வழக்கறிஞருமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அந்த குரூப்பில் இருந்தார். 2007 இந்த நேஷ்னல் நாலேஜ் கமிஷனில் இருந்தார். டாக்டர் மனோகர் P. பன்சால் புகழ்பெற்ற கல்வியாளர். உறுப்பினர்களுடைய மாறுபட்ட பின்னணிகள் இந்திய கல்வி முறையுடைய சிக்கல்களை பற்றிய விரிவான அணுகுமுறையை உறுதி செய்தன. அடுத்து அதான் பல துறைகள்லேருந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்கங்கிறத சொல்கிறோம். அப்படி இருந்தால் தான் அந்த முழுமையான பரிந்துரைகள் கிடைக்கும். அதனால் அப்படி பல துறைகளிலிருந்து நிபுணர்களை போட்டியிருந்தார்கள் இந்த என்கேசி 2007. இந்த ஆசிரியர் கல்வி குறித்த பரிந்துரைகள் என்ன என்று பார்த்தால், ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை மறுசீரமைத்தல். ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை மிகவும் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாக மாற்ற வடிவமைப்பு செய்ய வேண்டிய அவசியத்தை ஆணையம் வலியுறுத்தியது. இதில் நவீன கற்பித்தல் நுட்பங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைப்பதும் இதில் அடங்கும். அடுத்து தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு. சமீபத்திய கல்வி நடைமுறைகள் மற்றும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுடன் புதுப்பித்த நிலையில் இருக்க ஆசிரியர்கள் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்று என்கேசி பரிந்துரைத்தது. சமீபத்திய கல்வி நடைமுறைகள் மற்றும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுடன் புதுப்பித்த நிலையில் இருக்க ஆசிரியர்கள் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்று என்கேசி பரிந்துரைத்தது. அடுத்து கல்வியில் அதிகரித்த முதலீடு. உயர்தர கல்வியை உறுதி செய்வதற்காக கல்வியில் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் முதலீட்டை அதிகரிக்குமாறு அரசாங்கத்தை அது வலியுறுத்தியது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உயர்கல்வி நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு. அதனால தான் இன்றைக்கி 6% நமக்கு தரப்பட்டிருக்கு. இதுவே போதவில்லை என்று தான் சொல்லுகிறார்கள். முன்னால் இருந்ததை விட கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் 6% நிச்சயமாக போதாது அப்படிங்கிறது பல அறிஞர்களுடைய கருத்து. உயர்கல்வி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு. கல்வியில் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆணையம் பரிந்துரைத்தது. அடுத்து பல்வேறு அணுகுமுறைகளில் கவனம் செலுத்துதல். ஆசிரியர் கல்வியில் பல்துறை அணுகுமுறை, அதாவது இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச், பல்துறை அணுகுமுறையை பின்பற்றவும் உளவியல், சமூகவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை ஒருங்கிணைத்து பல்வேறு வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்களை சிறப்பாக தயார்படுத்தவும் என்கேசி பரிந்துரைத்தது. அடுத்து மதிப்பீட்டு வழிமுறைகளை வலுப்படுத்துதல். ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய செயல்திறனை மதிப்பிடுவதற்கு வலுவான மதிப்பீட்டு வழிமுறைகளை நிறுவியது. பொறுப்புணர்வையும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கு அவசியமானது என்று எடுக்கிறது. இப்போ இந்த மதிப்பீட்டு வழிமுறைகளை வலுப்படுத்துவது என்ன நடக்கும்? பொறுப்புணர்வு ஆசிரியர்களுக்கு ஏற்படும், தொடர்ச்சியான முன்னேற்றம் நிச்சயமாக உறுதி செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு. இந்த மதிப்பீட்டு வழிமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரு பரிந்துரை. இதனுடைய கல்வி தாக்கங்கள் என்ன? என்கேசியுடைய பரிந்துரைகள் குறிப்பிடத்தக்க கல்வி தாக்கங்களை கொண்டிருக்கின்றன. மேம்படுத்தப்பட்ட கற்பித்தல் தரம். ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாட்டை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் என்கேசியினுடைய பரிந்துரைகள் மேம்பட்ட கற்பித்தல் தரத்திற்கு வழிவகுக்கிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். இறுதியில் அது மாணவர்களுக்கும் பயனளிக்கும். கல்வியில் சமத்துவம். ஆசிரியர் கல்வியில் அதிகரித்த முதலீடு, குறிப்பாக விளிம்புநிலை சமூகங்களுக்கு கல்வி அணுகல் மற்றும் தரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய உதவும் இந்த அதிகரித்த முதலீடு, பண முதலீடு. இதனால் கல்வியில் சமத்துவத்தை இது நிச்சயமாக இந்த முதலீடு ஊக்குவிக்கும்.
அடுத்து கற்பித்தலில் புதுமை. நவீன கற்பித்தல் நடைமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கற்பித்தல் முறைகளில் புதுமைகளை ஊக்குவிக்கிறது. இதனால் கற்றல் மாணவர்களுக்கு மிகவும் ஈடுபாட்டுடனும் பயனுள்ளதாகவும் அமைகிறது. கற்பித்தலில் புதுமை ஏற்படுத்த வேண்டும், அது மாணவர்களை சுறுசுறுப்பாக்கும், மாணவர்களை சிறப்பாக கற்றுக்கொள்ள செய்யும் என்பது இவர் செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தாலும் அது உண்மையில் உண்மை என்று கூட நாம் சொல்ல முடியும். அடுத்து வலுப்படுத்தப்பட்ட அறிவு உருவாக்கம். உயர்கல்வி நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பு ஆசிரியர் கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் அறிவு உருவாக்கத்தின் கலாச்சாரத்தை வளர்க்கும். இது வகுப்பறைகளில் சான்றுகள் சார்ந்த நடைமுறைகளுக்கு வழிவகுக்கும். வலுப்படுத்தப்பட்ட அறிவு உருவாக்கம்னா எதை சொன்னாலும் சான்றுகளோடு சொல்லணும். முன்னாடி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி மனப்பாடம் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு இல்லை. இன்றைக்கி எதை சொன்னாலும் ஆழமாக எதனையும் சிந்தித்து அல்லது பாடக்கருத்தை உள்வாங்கி அதை சான்றுகளோடு சொல்லக்கூடிய ஒரு அப்படியானால்தான் அந்த மாணவர்கள் திறன் பெற்ற மக்களாக அவர்கள் உருமாறுவார்கள். ஆகவே இந்த வலுப்படுத்தப்பட்ட அறிவு உருவாக்கத்தை இந்த என்கேசி 2007 பரிந்துரை செய்தது. அதனுடைய தாக்கம் இன்று இருக்கிறது. எந்த அளவிற்கு இந்த என்இபி 2020 அதாவது 2020 பயனளிக்கப் போவது என்று யாருக்கும் தெரியாது. இப்பொழுது தான் நடைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அதனுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த பரிந்துரையெல்லாம் அங்கு நிச்சயமாக ஒரு செயல்பாட்டு கொள்கையாக மாறியிருக்கிறது. அடுத்து பொறுப்புணர்வு மிக்க கல்வி முறை. என்கேசியுடைய பரிந்துரைகள் சமூகம், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கக்கூடிய மிகவும் பொறுப்புணர்வு மிக்க கல்வி முறையை ஊக்குவிக்கின்றன. பொறுப்புணர்வு மிக்க கல்வி முறை. முடிவாக நாம் என்ன சொல்லலாம்? இந்தியாவில் அறிவும் திறமையும் கொண்ட பணியாளர்களை உருவாக்குவதற்கு ஆசிரியர் கல்வியில் தேசிய அறிவு ஆணையத்தினுடைய கவனம் மிக முக்கியமானது. என்கேசியுடைய பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் இந்தியா கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தலாம், ஆசிரியர்களுக்கு அதிகாரம் அளிக்கலாம், இறுதியில் அறிவு மற்றும் புதுமைகளை மதிக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். இந்த முயற்சிகள் தனிநபர் அதிகாரமளிப்புக்கு மட்டுமல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் அவசியம். இதை அந்த முடிவுரையில் நாம் சொல்லலாம். அடுத்து இந்த சம்மரியாக நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். அதான் முக்கியமான பாயிண்ட்ஸ்களை நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எழுதி பார்த்து கொள்ளலாம். நேஷ்னல் நாலேஜ் கமிஷன், தேசிய அறிவு ஆணையம். தேசிய அறிவு ஆணையம் 2005 ஜூனில் இந்திய அரசால் நிறுவப்பட்டது. முன்னுரையில் சொல்கிறோம், அறிவு சூழலை மாற்றுவதற்காக இது உண்டாக்கப்பட்டது. அடுத்து இது அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்குதல், கல்வித்தரத்தை மேம்படுத்தல் மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தல் என்பவற்றிலே கவனம் செலுத்தியது. அடுத்து கல்வித்தரத்தை உயர்த்தி உலகத்தரத்துடன் பொருத்துமாறு மேம்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளை அனைத்து துறைகளில் ஊக்குவித்தல், அனைவருக்கும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவருக்கு கல்வி கிடைக்க செய்வது, ஆசிரியர் பயிற்சி தரத்தை உயர்த்தி மாணவர்களுடைய கற்றல் விளைவுகளை மேம்படுத்துதல். இந்த என்கேசி இந்திய கல்வி முறைப்பாடுகளை சீரமைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. கல்வி கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்தாலும் தரம் இன்னும் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது என்பதை இந்த குழு ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே பயிற்சியற்ற ஆசிரியர்கள் கல்வியை திறமையாக வழங்குவதில் தடையாக இருந்தார்கள் என்பதை அது ஏற்றுக்கொள்கிறது. திட்டமிட்ட சீர்திருத்தங்கள் மூலம் ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துவதிலே கவனம் செலுத்தியது. தலைவர் சாம் பிராட்ரோ தொலைவு தொடர்பு நிபுணர் மற்றும் பிரதமருடைய ஆலோசகர், டாக்டர் ஜிஜி ஸ்வல்லம் கல்விக் கொள்கை நிபுணர், ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியல் கல்விக்கான ஆதரவாளர், டாக்டர் மனோகர் பன்சல் புகழ்பெற்ற கல்வியாளர். இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னா, ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை நவீன போதனை கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்தல், அதாவது நவீன கலாச்சாரத்தோடு இணைத்தல், ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து தொழில்முறை மேம்பாட்டை ஊக்குவித்தல், கல்விக்கான முதலீட்டை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார்கள். 6% என்று தரப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து ஆசிரியர் பயிற்சியை மேம்படுத்துதல், உலகியல், சமூகவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஆசிரியர் பயிற்சியிலே இணைத்தல், தக்க மதிப்பீட்டு முறைகளை கொண்டு தரத்தை உறுதிப்படுத்துதல், ஆசிரியர் தரம் மேம்படுவதன் மூலம் மாணவர்களுடைய கற்றல் விளைவுகள் மேம்படும் என்பதை உறுதி செய்தல். அடுத்து கல்வியில் சமத்துவத்தை ஏற்படுத்தி பிற்படுத்தப்பட்டோருக்கு வாய்ப்புகளை வழங்குதல். இதெல்லாம் சொல்கிறோம். அடுத்து புதிய மற்றும் திறமையான போதனை முறைகளை ஊக்குவித்தல், கல்வி ஆராய்ச்சியை ஊக்குவித்து அறிவு உருவாக்கத்தை மேம்படுத்துதல், சமூக மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப கல்வி முறையை மாற்றுதல். என்கேசி ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துவதிலே
கவனம் செலுத்தியது. இது திறமையான பணியாளர்களை உருவாக்க நிச்சயமாக உதவும். இந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவது கல்வி தரம் மற்றும் புதுமைகளை மேம்படுத்த உதவும். கல்வி அமைப்பை வலுப்படுத்துவது தனிநபர் வளர்ச்சிக்கும் தேசிய முன்னேற்றத்திற்கும் அவசியம். இதை நம்ம முடிவுரையில் நம்ம சொல்லலாம். சில முக்கியமான கருத்துக்கள் இதை எழுதி வைத்துக்கொண்டு அதை பற்றி யோசித்து பார்ப்பது நல்லது, எழுதி பார்ப்பதும் நல்லது தான். சில கேள்விகளை முன்வைப்போம். தேசிய அறிவு ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2005. என்கேசி ஜூன், ஐ திங்க் இது 2007 என்று நினைக்கிறேன். என்கேசி ஜூன் 2005 இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது. சரி என்று நினைக்கின்றேன். தேசிய அறிவு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? சாம் பிட்ராடோ என்கேசிக்கு தலைமை தாங்கினார். என்கேசியுடைய முதன்மை நோக்கங்களில் ஒன்று கல்வி தரத்தை மேம்படுத்துதல். என்கேசி இந்தியாவினுடைய கல்வியின் ஒட்டுமொத்த தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் தொடர்பாக என்கேசி பின்வருவனவற்றில் எதை பரிந்துரைத்தது? பொருத்த மற்றும் செயல்திறனுக்காக அவை மறு வடிவமைப்பு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. நவீன நடைமுறைகளை இணைக்க ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை மறுசீரமைக்க வேண்டியது அவசியத்தை என்கேசி வலியுறுத்தியது. ஆசிரியர் கல்விக்கான என்கேசியுடைய பரிந்துரைகள் ஒரு முக்கிய கவனம் என்ன? தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு. ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாட்டுடைய முக்கியத்துவத்தை என்கேசி வலியுறுத்தியது. பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்கு கல்வியினுடைய எந்த அம்சத்தை என்கேசி அவசியம் என்று கருதியது? மதிப்பீட்டு முறைகளை மாற்றுதல், வலுப்படுத்துதல். மதிப்பீட்டு வழிமுறை மாற்றி அதை வலுப்படுத்து. ஆசிரியர் கல்வியுடைய செயல்திறனை மதிப்பிடுவதற்கு வலுவான மதிப்பீட்டு வழிமுறைகள் நிறுவுவது மிக முக்கியம். அதனால் இந்த ப்ராக்டிகல்ஸே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ப்ராக்டிகல்ஸை அவங்க எழுதுகிறாங்க. அது எல்லாமே மதிப்பீட்டு வழிமுறைகளையே மாற்றியிருக்கிறார்கள். இந்த போர்ட்ஃபோலியோ மாதிரி சில முக்கிய விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் இப்போது இருக்க அந்த பிஎட் கல்லூரி. ஆகவே இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் இந்த வலுவான மதிப்பீட்டு வழிமுறைகளை கொடுத்து ஆசிரியர்களை மேம்பட்டவர்களாக உருமாற்றி அதன் வழியாக மாணவர்களுக்கு முழு திறனை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த என்கேசி 2005 நோக்கம். என்கேசியில் குறிப்பிடத்தக்க உறுப்பினர் யார்? டாக்டர் ஜிஜிஸ் வெல்லம். டாக்டர் ஜிஜிஸ் வெல்லம் என்கேசி உறுப்பினரை கல்விக் கொள்கையில் ஒரு நிபுணராக அங்கீகரிக்கப்பட்டார். எந்த குழுவினருக்கான கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட என்கேசியுடைய பரிந்துரைகள்? ஒதுக்கப்பட்ட சமூகங்கள். என்கேசி கல்வியை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதில் கவனம் செலுத்துவது, குறிப்பாக ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு. அடுத்து என்கேசியின்படி ஆசிரியர் கல்வி எந்த ஒரு கொள்கையை பின்பற்ற வேண்டும்? பல்துறை அணுகுமுறை. பரந்த புரிதலுக்காக ஆசிரியர் கல்வியில் பல்வேறு பாடங்களை ஒருங்கிணைக்க இந்த என்கேசி பரிந்துரைத்தது. பின்வருவனவற்றில் எது என்கேசியுடைய பரிந்துரை அல்ல? ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை நீக்குதலை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிடலாம். அது ஆட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் உண்மை. கல்வியில் முதலீட்டு அதிகரித்தல், உயர்கல்வி நிறுவன ஒத்துழைத்தல், ஆராய்ச்சி மற்றும் புதுமை, அதெல்லாம் உண்மை. ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை நீக்குதல் என்பது சரியானதல்ல. ஆகவே என்கேசி ஆசிரியர் பயிற்சியை நீக்க பரிந்துரைக்கவில்லை, மாறாக அதை மேம்படுத்தவும் புதுப்பிக்கவும் வாதிட்டது. என்கேசி எந்த வகையான சமூகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது? அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியது. என்கேசி இந்தியாவை அறிவு மற்றும் கல்வியை மதிக்கும் சமூகமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. என்கேசியுடைய பரிந்துரைகளுடைய முக்கிய கல்வி தாக்கம் என்ன? மேம்படுத்தப்பட்ட கற்பித்தல் தரம். பரிந்துரைகள் ஆசிரியர் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இது ஒட்டுமொத்த கல்வித்தரத்தை மேம்படுத்தும். என்கேசியினுடைய நோக்கங்களில் ஒன்று பின்வருவனவற்றில் எதை ஊக்குவிப்பதாக அமைகின்றது? கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கலாச்சாரத்தை வளர்ப்பதை என்கேசி நோக்கமாக கொண்டுள்ளது. பின்வருவனவற்றில் என்கேசி கல்விக்கு நிதி அளிப்பதற்கான பரிந்துரை எது? கல்வியில் முதலீட்டை அதிகரித்தல். கல்வி முயற்சிகளில் அரசாங்கம் தனது முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று என்கேசி பரிந்துரைத்தது. என்கேசி அதன் பரிந்துரைகளில் எந்த பகுதியை குறிப்பாக குறிப்பிடவில்லை? உள்கட்டமைப்பு மேம்பாட்டை பற்றி சொல்லலை. பரிந்துரையில் எந்த பகுதியை குறிப்பாக குறிப்பிடவில்லை? உள்கட்டமைப்பு மேம்பாடு. என்கேசி பல்வேறு கல்வி அம்சங்கள் கவனம் செலுத்திய போதிலும் உள்கட்டமைப்பு மேம்பாடு முதன்மையான கவனம் பெறவில்லை. ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கு என்கேசி எதை வலியுறுத்தியது? பல்கலைக்கழகங்களுடன் ஒத்துழைப்பு. பயிற்சி தரத்தை மேம்படுத்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வியுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று என்கேசி பரிந்துரைத்தது. ஆசிரியர் கல்வியில் என்கேசியுடைய கவனம் முதன்மையாக பின்வருவனவற்றின் எதை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது? வகுப்பறை கற்பித்தல் நடைமுறைகள். ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துவது கற்பித்தல் நடைமுறைகளை மாணவர் கற்றல் விளைவுகளையும் நேரடியாக பாதிக்கிறது. என்கேசியின்படி தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு என்ன பங்கு வகிக்கிறது? ஆசிரியர் செயல்திறனுக்கு அவசியம் என்று சொல்லுகிறது. ஆசிரியர்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கவும் அவர்களுடைய பணிகளிலே திறம்பட செயல்படவும் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு மிக முக்கியமானது என்று இது பரிந்துரை செய்தது.
அடுத்து என்கேசியுடைய பரிந்துரைகள் பின்வருவனவற்றை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றன. புதுமையான கற்பித்தல் நடைமுறைகள். சிறந்த கற்றல் அனுபவங்களுக்காக என்கேசி நவீன மற்றும் புதுமையான கற்பித்தல் நடைமுறைகளை வலியுறுத்துகிறது. கல்வி சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு என்கேசி மேற்கொண்ட முக்கிய கவனம் பின்வருவனவற்றில் எது? கல்வி சமத்துவத்தை ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கான அணுகல், அதாவது அவர்கள் வந்து சேர்வதை உறுதி செய்தல். என்கேசி கல்வி அனைவருக்கும், குறிப்பாக ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆசிரியர் கல்வியில் பின்வரும் எந்த துறைகளிலிருந்து அறிவு சேர்க்கப்பட வேண்டும் என்று என்கேசி வலியுறுத்தியது? உளவியல் மற்றும் சமூகவியல். ஒரு பல்துறை அணுகுமுறை உளவியல், சமூகவியல் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளை ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது. ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று எதை பரிந்துரைத்தது? என்கேசி எதை பரிந்துரைத்தது? நவீன கற்பித்தல் நுட்பங்கள். கற்பித்தல் செயல்திறனை மேம்படுத்த நவீன நுட்பங்களை இணைக்க வேண்டும் என்று என்கேசி பரிந்துரைத்தது. ஆசிரியர் கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் இடையிலான உறவை என்கேசி எவ்வாறு பார்க்கிறது? ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மூலம் மேம்பட வேண்டும். ஆகவே என்கேசி ஆசிரியர் கல்வியில் சான்றுகள் சார்ந்த நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது. ஆசிரியர் கல்வியில் பொறுப்புணர்வை மேம்படுத்த எந்த பரிந்துரை செய்யப்பட்டது? மதிப்பீட்டு வழிமுறைகளை வலுப்படுத்துதல். ஆசிரியர் கல்வியில் பொறுப்புணர்வு உறுதி செய்வதற்காக வலுவான மதிப்பீடுகளை என்கேசி ஆதரித்தது. என்கேசியுடைய ஒட்டுமொத்த தொலைநோக்கு பார்வை இந்தியாவை எப்படி மாற்றும்? அந்த ஒட்டுமொத்த தொலைநோக்கை எப்படி மாற்றும் என்றால் அறிவு சார்ந்த சமூகமாக மாற்றும். அதாவது வளர்ச்சிக்கான அடிப்படை வளமாக மதிக்கும், அறிவை மதிக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்க தான் என்கேசியுடைய நோக்கம். ஆகவே இந்த பகுதியை நாம் படித்து விட்டோம். அடுத்து யஷ்பால் குழு அறிக்கை. இந்தியாவினுடைய உயர்கல்வி யஷ்பால் குழு, யஷ்பால் கமிட்டி என்று சொல்வாங்கன்னா யஷ்பால் குழு அறிக்கை. யஷ்பால் குழு இதையே நாம் முடித்து விடுவோம். ஏனென்றால் இன்டர்நெட் பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது நன்றாக இருக்கின்ற பொழுது வேகமாக சொல்லி இந்த பகுதியை முடித்து விடுவோம். இந்த 2வது யூனிட்டில் இருக்கிற அந்த முதல் பகுதியை முக்கியமான கருத்துக்களை சொல்லி முடித்துவிட்டு உடனடியாக மற்ற பகுதிகளுக்கு செல்வோம். வேகமாக மற்ற யூனிட்டுகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. செய்வோம், நிச்சயமாக செய்வோம். ஏனென்றால் என்னிடத்தில் எல்லாம் தயார் செய்திருக்கிறேன், அதை நான் சொல்ல வேண்டும், அவ்வளோதான். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், தேவையானவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் அணுக வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேண்டும் என்று சொன்னால், இதை நீங்கள் மதிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வாங்கி கொள்ளலாம். அது எனது நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து கேட்டுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யஷ்பால் குழு அறிக்கை. இந்தியாவினுடைய உயர்கல்வி. யஷ்பால் குழு 2008ஆம் ஆண்டில் இந்திய அரசினால் அமைக்கப்பட்டது. இதன் நோக்கம் உயர்கல்வியுடைய நிலைமையை மதிப்பீடு செய்து அதன் தரத்தையும் பொருத்தத்தன்மையை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவது. இந்த குழுவினுடைய தலைவர் புகழ்பெற்ற அறிவியலாளர் மற்றும் கல்வியாளர் பேராசிரியர் யஷ்பால். இந்த குழு உயர்கல்வியினுடைய துண்டிக்கப்பட்ட அமைப்பு, அதாவது ஒரு மாதிரி நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர்ன்ற மாதிரி தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை இணைக்கணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இந்த குழு உயர்கல்வியினுடைய துண்டிக்கப்பட்ட அமைப்பு, துறைத்திறனற்ற கல்வி. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் எந்த அளவிற்கு திறனை சொல்லி கொடுத்தாங்க என்று தெரியவில்லை. அந்த கருத்து இங்கே இருக்குது. துறை திறனற்ற கல்வி, கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய பலவீனம். அந்த ஸ்ட்ரக்சரே ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடியதாகவோ அல்லது மாணவர்களுக்கு மிகவும் ஒரு மாதிரி டைலூட்டட் நாலேஜ் என்று சொல்வார்களே, ரொம்ப பலவீனமான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருந்தது என்று பார்த்தார்கள். கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய பலவீனம் போன்ற முக்கிய பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு உரிய தீர்வுகளை முன்மொழிந்தது. இதன் பரிந்துரைகள் இந்தியாவினுடைய கல்விக் கொள்கைகளை வடிவமைப்பதில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தின. யஷ்பால் குழுவினுடைய முக்கிய நோக்கங்கள் உயர்கல்வியுடைய முழுமையான வளர்ச்சி, பல்துறை கல்வியை ஒருங்கிணைத்து தனிப்பட்ட துறைகளில் மிகுந்த கவனம், அதாவது தனிப்பட்ட துறைகளில் அதிகமாக கவனிப்பதை அல்லது அதிகமாக நேரத்தை செலவிடுவதை தடுப்பது, மையமிடல் ஏற்படாமல் தடுப்பது என்றால் அது அர்த்தம். உயர்கல்வியின் முழுமையான வளர்ச்சி, பல்துறை கல்வியை ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். அடுத்து கட்டுப்பாட்டு அமைப்புகளுடைய மெருகாக்கம், அதாவது கல்வி நிர்வாகத்தில் உள்ள அலுவலக தொடர்பு சிக்கல்களை குறைப்பது. இன்றைக்கி பார்க்குறோம், ரொம்ப கஷ்டம். யூனிவர்சிட்டிஸு எல்லாமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக தான் நம்ம இருக்கணும்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அலுவலக தொடர்பு சிக்கல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, எளிதாகவே எதுவும் இல்லை. பணம் தராமல் எதுவும் நடக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இந்திய நாட்டினுடைய மேலான கல்வி அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று நினைக்கின்ற பொழுது வருத்தம்தான். எத்தனை முறை
புதிய இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்தாலும் தனிப்பட்ட நபர்கள் அந்த அதிகாரிகளுடைய மனம் இலகாவிட்டால், மாணவர்கள் மீது அக்கறை செலுத்தாவிட்டால் நிச்சயமாக இது போன்ற அந்த எஸ்பால் கமிட்டி எத்தனை கமிட்டி வந்தாலும் அது மாறப்போவதில்லை என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்து கொள்ளும். கட்டுப்பாட்டு அமைப்புடைய மெருகாக்கத்தை பற்றி அவர் சொல்லுகிறார்கள். கல்வி நிர்வாகத்தில் உள்ள அலுவலக தொடர்பு சிக்கல்களை குறைப்பது, ஆராய்ச்சி மற்றும் புதுமை ஊக்குவிப்பு, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் விமர்சன திறனை வளர்த்தல், பாடத்திட்டத்தில் நெகிழ்வுத்தன்மை, மாணவர்கள் பல துறைகளை ஆய்வு செய்து தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்யும் வசதி ஏற்படுத்துதல், பாடத்திட்டத்தில் நெகிழ்வுத்தன்மை. அதான் பல பாடங்கள் கொடுக்குறது, எலெக்டிவ்ஸ்லாம் நிறையா கொடுக்குறாங்க இல்லையா, தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு பாடத்தை எடுத்து படித்தல், அதில் புலமை பெறுதல், அப்படி பாடத்திட்டத்தில் நெகிழ்வுத்தன்மை. அடுத்து ஆசிரியர் பயிற்சி மேம்பாடு, கல்வி முறையுடைய தரத்தை உயர்த்துவதற்கான தொழில்முறை பயிற்சிகளை வழங்குதல், பல்கலைக்கழகங்களுக்கு தன்னாட்சி வழங்குதல். அது ஏற்கனவே நடந்து விட்டது, இருந்தாலும் அதற்கு அந்த சமயத்தில் தான் கொடுத்தார்கள். 2006 2007 கொடுக்க தொடங்கி விட்டார்கள். பல்கலைக்கழகங்களுக்கு தன்னாட்சி வழங்குதல், அரசியல் மற்றும் அலுவலக தொடர்பு தலையீடுகளை குறைத்து கல்வி நிறுவனங்களுக்கு அதிக சுதந்திரம் அளித்தல், உயர்கல்வியினுடைய பொது உடைமையாக்கம், அனைவருக்கும் உயர்கல்வி கிடைப்பதை உறுதி செய்தல். அடுத்து தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, கணினி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயிற்றுவிக்கும் முறையில் இணைத்தல். அடுத்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பு, தொழில் உலகத்திற்கு தேவையான திறன்கள் கொண்ட கல்வி முறையை உருவாக்குதல். தர காப்பு முறை மேம்பாடு, கல்வி தரத்தை ஒரே ஒரு அமைப்பு வழியாக கண்காணிக்கும் நடைமுறையை கொண்டு வருதல். எஸ்பால் குழுவினுடைய பின்னணி என்ன என்று பார்ப்போம். இந்தியாவில் உயர்கல்வியினுடைய தரம் இறக்கம் குறித்த கவலையால் எஸ்பால் குழு உருவாக்கப்பட்டது. அதாவது தரம் இல்லை என்று எல்லாரும் நினைத்தார்கள். அறிஞர்கள் நினைத்த காரணத்தால் இந்த எஸ்பால் குழு வழியாக ஏதாவது மாற்ற முடியுமா என்று பரிந்துரைகள் செய்தார்கள். இதற்கு முன் ராதாகிருஷ்ணன் ஆணையம் 1948, கோத்தாரி ஆணையம் 1964 கல்வி தேவைகளை ஆய்வு செய்தன. ஆனால் உலகமயமாதல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் கல்வி முறையில் பெரிய மாற்றம் தேவைப்பட்டது. 1986 கொஞ்சம் நடந்தது. நிச்சயமாக டெக்னாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தொழில்நுட்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதே போல் இந்த என்ஜினியரிங் காலேஜெல்லாம் என்று அந்த மேம்பட்ட உயர்கல்விக்கான ஒரு பரிந்துரைகள் செய்யப்பட்டு அது நல்ல முறையில் நடந்தது. அதன் நிமித்தமாகத்தான் இந்தியா வளர்ச்சி அடைந்தது கூட சொல்லலாம். அந்த 86க்கு பின்னால் நல்ல முறையில் இந்தியா உலக அளவில் வளர்ச்சி அடைந்த காரணம் அந்த 1986 நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், என்பி, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இப்பொழுது அதையோட அதிகமாக தேவைப்படுகிறது, மாற்றங்கள் இப்பொழுது தேவைப்படுகிறது. என்றால் உலகமயமாதல், தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் கல்வி முறையிலே பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. குழுவின் மதிப்பீடுகளின்படி உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகமாக துண்டிக்கப்பட்டு செயல்பட்டன. அதாவது தனியாக கம்பார்ட்மெண்டலைஸ்ட், அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகமாக துண்டிக்கப்பட்டு செயல்பட்டன அப்படின்னு இந்த குழு நினைத்தது. பல்வேறு கல்வி மற்றும் ஆராய்ச்சி குறைவாக இருந்தது. பல்துறையில் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச்சுங்கிறதும் ரொம்ப குறைவாக இருந்தது. அடுத்து பல்கலைக்கழக மானிய ஆணையம், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் போன்ற அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்படாமல் செயல்பட்டன. யுஜிசி அது தனியாக இருக்குது, ஏஐசிடி அது தனியாக நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இணைக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தம் இந்த குழுவுக்கு இருந்தது. தனியார் கல்வி நிறுவனங்கள் தரத்தை விட லாபத்திற்கு முக்கியம் கொடுத்தன என்பது உண்மையிலும் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததை கண்டுபிடித்தார்கள். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடையே தொடர்பு குறைந்திருந்தது. இவ்வாறு காணப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக எஸ்பால் குழு பல பரிந்துரைகளை முன்மொழிந்தது. எஸ்பால் குழுவுடைய உறுப்பினர்கள் யார்? இந்த குழுவில் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்த நிபுணர்கள் இடம்பெற்றார்கள். பேராசிரியர் எஸ்பால் புகழ்பெற்ற அறிவியலாளர் மற்றும் கல்வியாளர், முனைவர் MK ஸ்ரீதர் மேலாண்மை கல்வியில் சிறப்பு வல்லுநர், முனைவர் R கோபாலகிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியில் பிரசித்தி பெற்ற கல்வியாளர், முனைவர் ஆனந்த கிருஷ்ணன் முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பேராசிரியர் கோவர்த்தன் மேத்தா சிறந்த வேதியியல் விஞ்ஞானி மற்றும் கல்வி சீர்திருத்தவாதி, முனைவர் நிருபம் பஜ்பாய் பொருளாதார மற்றும் கல்விக் கொள்கை வல்லுநர். இந்த இதை ஏன் படிக்கிறோம் என்று சொன்னால் இது தேவை. ரொம்ப சரியாக பார்த்தோம் என்று சொன்னால் தேவையில்லை என்று சில பேர் வாதிடலாம். ஆனால் இந்த ஜிகே இதெல்லாம் வருது, ஜிகே இப்போ பிஜிடிஆர்பிக்கு ஜிகேலாம் இருக்க, அது போன்ற கேள்விகளில் இந்த பகுதிகளில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த இடம்பெற்ற அந்த குழு உறுப்பினர்களெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே இதை ஒரு முறை பார்த்துக்கொள்வது தவறல்ல, இது முக்கியம் இல்லை என்று நீங்கள் கருத வேண்டாம். ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பயன் தரக்கூடியதாக அமையும்.
அடுத்து எஸ்பால் குழுவினுடைய முக்கிய பரிந்துரைகள் என்ன? ஒரே கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக்கும். பல்கலைக்கழக மானிய ஆணையம் மற்றும் ஏஐசிடி போன்றவற்றை நீக்கி தேசிய உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஆணையம் NCHER அமைத்தல். அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கிய உயர்கல்வி அமைப்பு. அது இன்று வந்துவிட்டது. இன்று அது எவ்வளோ தூரம் நடைமுறையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் NEP 2020 அது வந்துவிட்டது. இன்னும் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிவிடும் நிச்சயமாக நாம் சொல்லலாம். NCHER தேசிய உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஆணையம் எல்லாவற்றையும் இணைத்து விட்டது. அடுத்து பல்துறை கல்வியை ஊக்குவித்தல். அறிவியல், சமூகவியல் மற்றும் கலைப்பிரிவுகளை ஒருங்கிணைத்த கல்வி முறையை உருவாக்குதல். அடுத்து சிறிய பல்கலைக்கழகங்களை இணைத்தல். சிறிய பல்கலைக்கழகங்களை பெரிய பல்துறை கல்வி நிறுவனங்களாக மாற்றுதல். அடுத்து பல்கலைக்கழக தன்னாட்சியை மேம்படுத்துதல். அரசாங்க மற்றும் அலுவலக தொடர்பு தலையீடுகளை குறைத்தல். பல்கலைக்கழக தன்னாட்சியை மேம்படுத்தல். அடுத்து மனிதநேய கல்வியை ஊக்குவித்தல். சிந்தனை திறன், படைப்பாற்றல், நெறிமுறை ஒழுங்குகள் உள்ள பாடப்பிரிவுகளை அறிமுகப்படுத்துதல். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முதலீடு. அறிவியல் மற்றும் சமூக ஆராய்ச்சிக்கான நிதியை அதிகரித்தல். ஆராய்ச்சி பயிற்சி மேம்பாடு. கட்டாய ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல். கல்வியில் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு. ஆன்லைன் கல்வி மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை ஊக்குவிப்பது. வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியை இணைத்தல். தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து திறன்களை மேம்படுத்துதல். அடுத்து சமூக ஒப்புரவை கண்காணித்தல். பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல். இந்த எஸ்பால் குழுவினுடைய பரிந்துரைகள் பற்றி இன்றைய கல்வியில் அதனுடைய தாக்கம் என்ன? இந்த எஸ்பால் குழுவினுடைய பரிந்துரைகள் இன்றைய கல்வியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? தேசிய கல்விக் கொள்கை உருவாவதற்கு முக்கிய காரணம், அதற்கு முன்னால் இருந்த குழுக்களும் முக்கியம்தான், அதைவிட இந்த கடைசியில் முத்தாய்ப்பாக இவர்கள் சொன்ன பரிந்துரைகள் இன்று NEP 2020 அப்படியே இருக்கின்றன என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே தேசிய கல்விக் கொள்கை 2020 பல்துறை கல்வி, பல்கலைக்கழக தன்னாட்சி, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு ஆகியவை எஸ்பால் குழுவினுடைய பார்வையை பிரதிபலிக்கின்றன. இப்பொழுது அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள். அடுத்து ஆராய்ச்சி நிதி அதிகரிப்பு. பிரதம மந்திரி ஆராய்ச்சி புலமை பரிசில், தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆராய்ச்சி நிதி அதிகரிப்பு. அடுத்து பல்துறை பல்கலைக்கழகங்கள் உருவாக்கம். அசோகா பல்கலைக்கழகம், ஜிந்தால் குளோபல் பல்கலைக்கழகம் போன்றவை இதனை முன்னெடுக்கின்றன. பல்துறை பல்கலைக்கழகம், அதாவது இந்த அசோகா யூனிவர்சிட்டி, ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டியில் இந்த பல்துறை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அடுத்து இணைய கல்வி வளர்ச்சி. ஸ்வயம், NPTEL, கோர்சிரா இவெல்லாம் அதிகரித்திருக்காங்க. ஸ்வயம், NPTEL, கோர்சிரா, இன்டர்நேஷ்னல் லெவலில் உடைமை என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் நிறைய வந்து விட்டன என்று. அதாவது உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்தியாவை பற்றி படித்துக் கொள்வார். நீங்கள் இந்தியாவை பற்றி ஏதாவது சொன்னோம் என்று சொன்னால் ஏதோ இந்தியர்கள் மட்டும்தான் பார்க்கிறார்கள் என்றல்ல. சில பேர் ஒரு ஜெர்மனியில் இருந்தோ, ஒரு பிரான்சில் இருந்தோ அல்லது அமெரிக்காவில் இருந்தோ கூட அதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த இணைய கல்வியால் வந்திருக்கிறது என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். அதற்கு சில கருவிகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஸ்வயம், NPTEL, கோர்சிரா போன்றவையெல்லாம் அதிகரித்திருக்கின்றன. அடுத்து ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு. உயர்கல்வி கல்விக் கழகம் HECA உருவாக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன. ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு, உயர்கல்வி கல்விக் கழகம். முடிவாக நாம் என்ன சொல்லலாம்? எஸ்பால் குழு இந்திய உயர்கல்விக்கான முக்கிய மாற்றங்களை முன்மொழிந்துள்ளது. அதன் பார்வை கல்வியை அதிகம் கட்டுப்படுத்தாமல் ஆராய்ச்சி மற்றும் புதுமையை ஊக்குவிக்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் பரிந்துரைகள் இன்றைய கல்விக் கொள்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று முடிவுரையில் நாம் சொல்ல முடியும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய அந்த சப்ஹெடிசைகளும் தனியாக எழுதி வைத்துக்கொண்டு அதை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்களாகவே உங்கள் கருத்துக்களை, உங்கள் வார்த்தைகளே அதை எழுதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கேள்வி வந்தால் உங்களால் திறம்பட அதை எழுத முடியும். அடுத்து முடிவுரையாக அதை நாம் சொல்லிவிட்டோம். அடுத்து சில கேள்விகளை முன்வைப்போம். எஸ்பால் குழு அறிக்கை வேண்டிய முதன்மை நோக்கம் என்ன? கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல், ஒட்டுமொத்த கல்வி முறையை மேம்படுத்துவதையும் மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையை மேம்படுத்துவது இந்த அறிக்கை நோக்கமாக கொண்டிருக்கிறது. எஸ்பால் குழு அறிக்கை வேண்டிய அதிகாரப்பூர்வமான தலைப்பு என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு இதெல்லாம் GKலே கேட்கலாம், ஜென்ரல் நாலேஜில் எல்லாத்துக்குமே கேட்கலாம், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கேட்கலாம். எஸ்பால் குழு அறிக்கையுடைய அதிகாரப்பூர்வ தலைப்பு என்ன? சுமை இல்லாமல் கற்றல். இந்த அறிக்கை சுமை இல்லாமல் கற்றல் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. அதாவது புத்தகத்தையெல்லாம் தூக்கி சுமையெல்லாம்
தாங்கி மாணவர்கள் படிக்கிறார்கள், அதை இவர்கள் நினைத்துப்பார்கள். சுமை இல்லாமல் எப்படி இந்த டிஜிட்டல் வழியாக கற்றுக் கொடுப்பது என்பதை இவர்கள் பரிந்துரை செய்வார். சுமை இல்லாமல் கற்றல். இந்த கல்வி அழுத்தத்தை குறைப்பதில் கவனம் செலுத்துவதை குறிக்கின்றது. பின்வருவனவற்றில் எது எஸ்பால் குழு அறிக்கையுடைய நோக்கம் அல்ல? கல்வி சுமையை குறைப்பதையே குழுவின் நோக்கமாக கொண்டது, அதிகரிப்பதே அல்ல. நிச்சயமாக கல்வி சுமை அதிகரிப்பதில்லை, குறைப்பதையே இந்த குழு நோக்கமாக கொண்டிருக்கிறது. பாடத்திட்டம் தொடர்பாக எஸ்பால் குழு என்ன பரிந்துரைத்தது? துறைகளுக்கு இடையேயான கற்றலை ஊக்குவித்தல் தான் இந்த குழு பரிந்துரைத்தது. துறைகளுக்கு இடையேயான அணுகுமுறைகளை ஊக்குவிக்கும் நெகிழ்வான பாடத்திட்டத்தை இந்த குழு பரிந்துரைத்தது. எஸ்பால் குழு எந்த வகையான மதிப்பீட்டை ஆதரித்தது? தொடர் மற்றும் விரிவான மதிப்பீட்டை ஆதரித்தது. மாணவர் கற்றலை முழுமையாக மதிப்பீடும் தொடர்ச்சியான மதிப்பீடுகளை பயன்படுத்த இந்த குழு பரிந்துரைத்தது. ஆசிரியர் கல்விக்கு இந்த அறிக்கை எதை வலியுறுத்தியது? நேரடி கற்றல் மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு, நடைமுறை திறன்கள் மற்றும் தொடர்ச்சியான கற்றலை மையமாக கொண்டு தரமான ஆசிரியர் பயிற்சியை இந்த அறிக்கை வலியுறுத்தியது. கல்வி நிர்வாகம் தொடர்பாக எஸ்பால் குழுவினுடைய பரிந்துரைகளில் எது முக்கியமானது? பின்வருவனவற்றில் எது முக்கியமானது? கல்வியை பரவலாக்குதல், எல்லாருக்கும் கொடுத்தல். அதாவது அதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்லாம் சொல்கிறோமே, எல்லாருக்கும், ஏழை பணக்காரன் என்று அந்த முறையில். கல்வியை பரவலாக்கு, அது மட்டும் இல்லை, உள்ளூர் தேவைகளையும் கருத்தில் கொள்கிறது. ஆகவே இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட முடிவு எடுப்பதில் ஈடுபட செய்கிறது. கல்வியை பரவலாக்குதல் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். முடிவெடுப்பதில் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அதிக சுயாட்சி வழங்க இந்த குழு பரிந்துரைக்கிறது. கல்வியாளர்களுடன் சேர்ந்து கல்வியுடைய எந்த அம்சத்தை எஸ்பால் குழு ஊக்குவித்துள்ளது? படைப்பு, கலைகள் மற்றும் விளையாட்டு. நன்கு வளர்ச்சியடைய பாடத்திட்டத்தில் கலைகள் மற்றும் விளையாட்டுகளை சேர்ப்பதன் முக்கியத்துவத்தை இந்த குழு எடுத்துரைத்தது. அடுத்து, ஆசிரியர்களுக்கான எஸ்பால் குழு அறிக்கை வேண்டிய ஒரு உட்குறிப்பு என்ன? தரமான ஆசிரியர் பயிற்சிக்கான தேவை. இந்த அறிக்கையில் ரொம்ப அவங்க சொல்கிறது, தரமான ஆசிரியர் இது வரைக்கும் இல்லை, அது தட்டுப்பாடு இருக்கிறது. ஆகவே தரமான ஆசிரியர் பயிற்சி தேவை என்று இது வலியுறுத்தியது. கல்வியை மேம்படுத்த பயனுள்ள ஆசிரியர் பயிற்சியிட்ட முக்கியத்துவத்தை இந்த அறிக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. எஸ்பால் குழு அறிக்கை வேண்டிய ஒட்டுமொத்த கவனத்தை பின்வருவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? மாணவர்களை மையமாக கொண்ட கல்வியை இது சிறப்பாக விவரிக்கிறது. கற்றல் செயல்முறைகளுடைய மையத்தில் மாணவர்களை வைப்பதில் அறிக்கை கவனம் செலுத்தியது. கற்றல் செயல்முறையின் மையம், சென்டர் ஆஃப் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ். எஸ்பால் குழு அமைக்க வழிவகுத்த ஒரு முக்கிய கவலை என்ன? கல்வியினுடைய தரம் சரிவு. கல்வியுடைய தரம் சரிந்தது என்று அது கவலைப்பட்டது. இந்தியாவில் கல்வியுடைய தரம் சரிவு குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டது. பாடத்திட்டத்தினுடைய உள்ளடக்கம் குறித்து இந்த குழு என்ன பரிந்துரைத்தது? உள்ளடக்க சுமையை குறைத்தது. கற்றலை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற உள்ளடக்கத்தினுடைய, அப்படின்னா பாட அளவு இருக்கு, கான்டென்ட் சொல்கிறோம்ல, பாடப்பொருள், அதன் அளவை குறைத்து முக்கியமான விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லி அவர்களை மேம்பட செய்ய வேண்டும். பயனற்ற கருத்துக்களை எல்லாம் பாடத்தில் வச்சிருக்கக்கூடாது. ஆகவே தான் உள்ளடக்கத்தின் அளவை குறைக்க இந்த குழு பரிந்துரைத்தது. அடுத்து, மாணவர்கள் மீதான கல்வி அழுத்தத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்ய எஸ்பால் குழு பரிந்துரைத்தது? பாடத்திட்டத்தை திருத்துவதன் மூலம். கல்வி அழுத்தத்தை குறைக்க பாடத்திட்டத்தில் மாற்றங்களை இந்த குழு பரிந்துரைத்தது. எஸ்பால் குழு அறிக்கையுடைய கல்வி தாக்கங்களில் ஒன்று எது? எதிர்கால கல்விக் கொள்கைகளிலே செல்வாக்கு. அறிக்கையுடைய பரிந்துரைகள் எதிர்கால கல்விக் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை வடிவமைக்கக்கூடும். அப்படிப்பட்ட பரிந்துரைகளை செய்தார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, எதிர்கால கல்விக் கொள்கைகளுக்கும் இது ஒரு வெளிச்சத்தை தரும் என்பதை ஒரு தாக்கமாக நாம் சொல்ல முடியும். அடுத்து, பாரம்பரிய தேர்வுகளை பயன்படுத்துவதை குறித்து எஸ்பாலுடைய நிலைப்பாடு என்ன? அவை பிற மதிப்பீட்டு முறைகளால் நிரப்பப்பட வேண்டும். பாரம்பரிய தேர்வுன்னா இந்த எழுதுவது, ஓரல் கூட இன்றைக்கி இருக்குது, ஓரல் எக்ஸாம் சொல்கிறோம், எழுத்து தேர்வு தான் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் அவை பிற மதிப்பீட்டு முறைகளால் நிரப்பப்படாது. வேண்டாம் என்று அவர்கள் சொல்லவில்லை, நிராகரிக்கவில்லை, அதுவும் தேவைதான். ஆனால் பிற மதிப்பீட்டு முறைகளால் இது நிரப்பப்பட வேண்டும். முழுமையடைய வேண்டுமானால் பிற மதிப்பீட்டு முறைகளும் வேண்டும் என்று சொன்னார். ஆகவே பாரம்பரிய தேர்வுகளுடன் பல்வேறு மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்த இந்த குழு பரிந்துரைத்தது. ஆசிரியர் செயல்பாடுகள் குறித்த குழுவினுடைய பார்வையை பின்வருவதில் எது சிறப்பாக பிரதிபலிக்கிறது? ஆசிரியர்கள் கற்றலை எளிதாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த எஸ்பால் குழு சொன்னது. ஆசிரியர் மாணவர்களுடைய கற்றல் அனுபவங்களை ஈடுபடுத்தி எளிதாக்க வேண்டும் என்று இந்த குழு எதிர்பார்த்தது. குழு எந்த வகையான கற்றலுக்கு முன்னுரிமை அளித்தது? அனுபவ கற்றலுக்கு முன்னுரிமை அளித்தது.
நடைமுறை மற்றும் நடைமுறை கற்றல் அனுபவங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த குழு எடுத்துரைத்தது. கல்வி நிர்வாகம் தொடர்பாக என்ன பரிந்துரை செய்யப்பட்டது? உள்ளூர் சமூகங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சமூகங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய அந்த நிர்வாகத்தில், பள்ளியினுடைய அந்த முடிவுகளில் அவர்களுடைய கருத்துக்கள் எதிரொலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. உள்ளூர் சமூகங்கள் அதிக கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டும் என்று கல்வி நிர்வாகத்தை எதிர்பார்க்கிறது. கல்வியில் உள்ளூர் சமூகங்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கி பரவலாக்கத்தை இந்த குழு ஆதரிக்கின்றது. எஸ்பால் குழுவினுடைய பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் எதிர்பார்க்கப்பட்ட விளைவு என்ன? மேலும் ஈடுபாடு மற்றும் பயனுள்ள கல்வி முறை, மாணவர்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ள மற்றும் பயனுள்ள கல்வி அனுபவத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பரிந்துரைகள். இதை நாம் முடித்து விட்டோம். அடுத்து இது 2007 நடந்தது எஸ்பால் கமிட்டி. அடுத்து ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பினுடைய நோக்கங்கள், அது பேர் NCFT 2009 நடந்த ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி 2012, அதோடு இது முடியுது. அப்படியே மாடர்னாக அப்படியே நவீன கருத்துக்களை அப்படியே கொடுத்து கொண்டே செல்கிறார். அது கடைசியில் அது அந்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டியோட ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் உலகத்தில் ஆண் பெண்கள் மதிப்பெல்லாம், ஆண் பெண் அந்த வேறுபாடு, சமத்துவமின்மை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பெண்கள் மீதான வன்முறை, இதை பற்றியெல்லாம் பேசுவது அந்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி. அது பின்னால் வருகிறது. அதோடு இந்த கமிட்டிகள் எல்லாம் நிறைவடைகிறது. அதுக்கு பின்னால் இந்த வந்துவிட்டது NEP 2020 அவர்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டார்கள். இனிமேல் புதுசாக வர வேண்டுமானால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வரும் என்று நினைக்கிறேன். அடுத்து இதை நாம் என்ன படிக்கிறோம்? ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பினுடைய நோக்கங்கள். ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு இந்தியாவில் ஆசிரியர் கல்வியுடைய தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. NCFTE தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பினுடைய நோக்கம் ஆசிரியர்கள் தங்கள் செயல்பாடுகளுக்கு நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை இந்த கட்டமைப்பு வலியுறுத்துகிறது. ஆசிரியர்களுடைய விமர்சன சிந்தனை மற்றும் பிரதிபலிப்பு நடைமுறைகளை மேம்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. கல்வியாளர்களுக்கான தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது மற்றொரு நோக்கம். ஏற்கனவே சொன்னதைத்தான் சொல்லுகிறார்கள், அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுகிறார்கள். இதுக்கு தனிப்பட்ட ஒரு நோக்கம் ஏதாவது இருக்கும், அதை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். பல விஷயங்களை முன்னால் சொன்னதை போன்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஒரு முக்கியமான கருத்து என்பதை உள்ளீடாக சென்று நாம் பார்க்க வேண்டும். இந்த NCFTயினுடைய பின்னணி என்ன என்று சொன்னால், இந்தியாவில் மாறி வரும் கல்வி சூழலுக்கு ஏற்ப NCFT உருவாக்கப்பட்டது. ஆசிரியர் கல்வியில் சீர்திருத்தம் தேவை என்பதை உணர்ந்ததிலிருந்து ஒரு புதிய கட்டமைப்பிற்கான தேவை. இதுக்கு முன்னால் என்ன சொன்னார்கள்? ஆசிரியர்களில் சீர்திருத்தம் தேவை என்று சில பரிந்துரைகள் செய்தார்கள். அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் எப்படி ஒரு கட்டமைப்பை செய்வது என்று இந்த NCFT அந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லுகிறோமே, உருவாக்கம் செய்தது என்று கூட சொல்லலாம். கட்டமைப்பை ஏற்படுத்தியது. அந்த கட்டமைப்புக்கான தேவை இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னது, அதுக்கான பரிந்துரைகளையும் சொல்லியது. ஆகவே ஏற்கனவே சொன்ன அந்த கருத்துக்களை இது ஊர்ஜிதம் செய்கிறது, அது உறுதி செய்கிறது. கட்டமைப்பு தேவை என்று சொல்லுகிறது. ஏற்கனவே உள்ள பரிந்துரைகளின்படி ஒரு ஆசிரியர் கல்வியில் சீர்திருத்தம் தேவை, அதற்கென்று ஒரு கட்டமைப்பு நிச்சயம் அவசியம் என்பதை இந்த NCFT சொல்லுகிறது. ஆசிரியர் பயிற்சியில் உள்ள இடைவெளிகளையும், அப்போ இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, எவ்வளோ பரிந்துரைகள் இதற்கு முன்னால் செய்த போதிலும் இன்னும் ஆசிரியர் பயிற்சியில் இடைவெளிகள் இருக்கின்றன. சிறந்த தரமான கல்விக்கான அவசியம் இருக்கிறது என்பதை பல்வேறு அறிக்கைகள் எடுத்து காட்டின. NCFTC தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலால் உருவாக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையினுடைய இலக்குகளுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பதை நோக்கமாக கொண்டது. இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இங்கே இவர்களும் மற்றவர்களைப் போல் சொன்னாலும் கூட இவர்களுடைய முக்கியமான நோக்கம், இந்த NCFT நோக்கம் தேசிய கல்விக் கொள்கையின் இலக்குகளோடு ஆசிரியர் கல்வி இணைப்பது. இதுக்கு முன்னால் பேசினதெல்லாம் மற்றவங்களும் பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய இலக்குகளுடன் ஆசிரியர் கல்வியை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது தான் இந்த NCFT. இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் என்று சொன்னால், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் கல்வித்துறையில் நிபுணர்கள் அடங்குவர். பல்வேறு உறுப்பினர்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் NCTE முக்கிய பங்கு வகித்தது. ஆசிரியர் கல்வியுடைய நடைமுறை அம்சங்கள் குறித்த நுண்ணறிவுகளை வழங்க ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சியாளர்களும் ஆலோசிக்கப்பட்டனர்.
கூடுதலாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுடைய பிரதிநிதிகள் தங்கள் நிபுணத்தை வழங்கினார்கள். இந்த NCFT பரிந்துரைகள் என்ன? ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துவதற்கு NCFTயில் பல பரிந்துரைகளை இது வழங்கியது. மனப்பாட கற்றலிலிருந்து முழுமையான அணுகுமுறைக்கு மாறுவதை இது பரிந்துரைக்கிறது. ஆசிரியர் பயிற்சி திட்டங்களில் கோட்பாட்டை நடைமுறையுடன் ஒருங்கிணைப்பதை இந்த கட்டமைப்பு பரிந்துரைக்கிறது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு இடையான ஒத்துழைப்பின் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது. ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தொடர்ச்சியான மதிப்பீடு அவற்றின் செயல்திறனை உறுதி செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. இறுதியாக உள்ளடக்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க இந்த கட்டமைப்பு பரிந்துரைக்கிறது. இந்த NCFTகளுடைய கல்வி தாக்கங்கள். இந்தியாவில் கல்வியில் NCFT குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தியது. இது ஆசிரியர் கல்வியில் மிகவும் ஆற்றல் மிக்க மற்றும் பதிலளிக்கக்கூடிய அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. மாணவருடைய தேவைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் கற்பித்தல் மற்றும் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டிருக்கிறது. விமர்சன சிந்தனை மற்றும் பிரதிபலிப்பு நடைமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சிறந்த தயார்நிலை ஆசிரியர்களுக்கு வழிவகுக்கும். இது மாணவர் ஈடுபாட்டையும் சாதனையையும் மேம்படுத்தும். இந்த கட்டமைப்பு ஆசிரியர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கிறது. லைஃப் லாங் லேர்னிங். தொழில்முறை வளர்ச்சியுடைய கலாச்சாரத்தை இது வளர்க்கிறது. ஏற்கனவே உள்ள அந்த குழுக்கள் தொழில்முறை வளர்ச்சியை சொன்னன. இவர்களை இன்னும் ஒருபடி மேலே செல்கிறார்கள். தொழில்முறை வளர்ச்சியுடைய கலாச்சாரம், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கல்ச்சர் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க சேர்த்துக்கொள்வது. தொழில்முறை வளர்ச்சியுடைய கலாச்சாரத்தை வளர்க்கிறது இந்த கட்டமைப்பு என்று சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமாக NCFTயில் இந்தியாவில் மிகவும் பயனுள்ள மற்றும் சமமான கல்வி முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சில கேள்விகளை நாம் முன்வைப்போம். இதில் உள்ள அந்த சப்ஹெட்டிங்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை எழுதி பார்த்து கொள்ளுங்கள் அல்லது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் முதன்மை நோக்கம் என்ன? NCFT முதன்மையாக இந்தியாவில் ஆசிரியர் கல்வியுடைய தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எந்த அமைப்பு NCFTயை உருவாக்கியது அப்படின்னு சொன்னால் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலால் இது உருவாக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள இது முக்கியமான கருத்து. இந்த NCFTயை யார் உருவாக்கியதுன்னா NCT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் தான் இந்த குழுவை உருவாக்குகிறார்கள். NCFTயை உருவாக்கியது யார் அப்படின்னா NCT. அடுத்து NCFTயின் நோக்கங்களில் ஒன்று ஆசிரியருடைய எதை ஊக்குவிப்பது? கல்வியாளருக்கான தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சியை வலியுறுத்துவது ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். NCFTயினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். எந்த அணுகுமுறையிலிருந்து விலகிச் செல்ல NCFT பரிந்துரைக்கிறது? மனப்பாடம் கற்றல். மனப்பாட கற்றலிருந்து முழுமையான அணுகுமுறைக்கு இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னால் இருந்த 2-3 கமிஷன்ஸ்லையும் இதே கருத்து வருகிறது. ஏன்னா இந்த மனப்பாட கற்றல் நமது கல்வியில் ஒரு முக்கிய இடத்தை பெற்று விடுகிறது. அது விமர்சன சிந்தனைக்கு வழிவகுக்காமல் ஒரு அறிவியல் சிந்தனைக்கு வழிவகுக்காமல் அதனால் எதையுமே நமது நாட்டில் புதிதாக கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்குது. இங்கும் அங்கும், இங்கு ஒருவர் அங்கு ஒருவர் என்ற நிலையில் இருக்கிறது. மற்ற மேற்கத்திய நாடுகளைப் போலவே அதோடு சைனாவைப் போல கூட இந்த அறிவியல் ஆற்றலிலே நாம் சிறந்து விளங்கவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே இந்த மனப்பாட கற்றலிலிருந்து முழுமையான அணுகுமுறைக்கு மாற பரிந்துரைக்கிறது. NCFTயின் படி ஆசிரியர் பயிற்சி திட்டங்களில் பின்வருவனவற்றில் எது பரிந்துரைக்கப்படுகிறது? ஆசிரியர் பயிற்சி திட்டங்களில் கோட்பாட்டை நடைமுறையுடன் ஒருங்கிணைக்க, அதாவது பிரின்சிபல் கொள்கை கோட்பாட்டை ப்ராக்டிஸோடு ஒருங்கிணைக்க NCFT பரிந்துரைக்கிறது. எந்த அறிக்கை NCFTயினுடைய அவசியத்தை எடுத்து காட்டுகிறது? எந்த சட்டம்னா பல்வேறு அறிக்கைகள் ஆசிரியர் பயிற்சி உள்ள இடைவெளிகளில் சிறந்த தரமான அவசியத்தை எடுத்து காட்டின. தேசிய கல்விக் கொள்கை, ஆசிரியர் பயிற்சி குறித்த பல்வேறு அறிக்கைகள் ஏற்கனவே வந்த அது எல்லாம் சேர்ந்து தான் இவங்க ஒரு அறிக்கையை தயார் செய்கிறாங்க. ரைட். இந்தியாவில் கல்விக்கு NCFTயுடைய தாக்கங்களில் ஒன்று என்ன என்று சொன்னால் ஆசிரியர் கல்வி மிகவும் ஆற்றல் மிக்க மற்றும் பதிலளிக்கக்கூடிய அணுகுமுறையை இது ஊக்குவிக்கிறது. NCFTயுடைய வளர்ச்சியில் யார் ஈடுபட்டார்கள்? நிச்சயமாக கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிபுணர்கள் அல்லது பல்வேறு பங்குதாரர்கள், பேரண்ட்ஸு, உள்ளூர் ஊராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாருமே பங்கு பெற்றார். NCFTயில் பங்களித்தனர். கல்வி தொடர்பாக NCFT எதை வலியுறுத்தியது? உள்ளடக்கிய கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க NCFT வாதிடுகிறது. மாணவர்களுடைய தேவைகள் தொடர்பாக NCFTயுடைய முக்கிய கவனம் என்ன?
NCFT மாணவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதை வலியுறுத்துகிறது. ஆசிரியர் கல்வியுடைய எந்த அம்சத்தை மதிப்பீட்டிற்கு NCFT பரிந்துரைக்கிறது? ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தொடர்ச்சியான மதிப்பீட்டை NCFT பரிந்துரைக்கிறது. NCFTயுடைய வளர்ச்சியில் ஆசிரியர்கள் என்ன பங்கு வகிக்கின்றன? ஆனால் ஆசிரியர் கல்வியினுடைய நடைமுறை அம்சங்கள் குறித்த நுண்ணறிவுகளை வழங்க ஆசிரியர்களிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியமானது. NCFTயுடைய வளர்ச்சியில் ஆசிரியர்கள் என்ன பங்குனா அவர்களுடைய ஆலோசனை கேட்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு. நாட் ஒன்லி தட், உள்ளூர் ஆட்களுடைய அந்த அதாவது பலதரப்பட்ட மக்கள், அதாவது சாதாரண மக்களுடைய கருத்தையும் கேட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாணவர் ஈடுபாடு தொடர்பான NCFTயுடைய குறிக்கோள் என்ன? இந்த கட்டமைப்பு மாணவர்களுடைய ஈடுபாட்டையும் சாதனையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எந்த தேவைக்காக NCFT உருவாக்கப்பட்டது? ஆசிரியர் கல்வியில் சீர்திருத்தத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் NCFT உருவாக்கப்பட்டது. NCFTயின் எந்த கல்வி இலக்கோடு ஒத்துப்போகிறது? தேசிய கல்விக் கொள்கை இலக்குடன் இணைப்பதை நோக்கமாகும். இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. மீது எல்லாமே ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை தான் வைத்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் மற்றதிலிருந்து வேறுபட்ட ஒரு கருத்து என்று சொன்னால் இது NCFT தேசிய கல்விக் கொள்கை இலக்குகளுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பதை நோக்கமாக கொண்டது என்பதுதான் கொஞ்சம் வேறுபட்ட கருத்தாக இருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகள் தொடர்பாக NCFT எதை ஊக்குவிக்கிறது? NCFT கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலியுறுத்துகிறது. ஆசிரியர்களிடையே என்ன மாதிரியான நடைமுறைகளை ஊக்குவிக்க NCFT நோக்கமாக கொண்டுள்ளது? NCFT ஆசிரியர்களிடையே விமர்சன சிந்தனை மற்றும் பிரதிபலிப்பு நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது. NCFTயுடைய நோக்கங்களில் ஒன்று பின்வரும் திறன்களை கொண்ட ஆசிரியர்களை உருவாக்குது. அது எந்த திறன்? மாறி வரும் கல்வி சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்குவது. மாறிக்கொள்ளக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்குவது தான் NCFTயுடைய நோக்கம். கல்வி மதிப்பீடு தொடர்பாக NCFT என்ன பரிந்துரைக்கிறது? ஆசிரியர் கல்வி திட்டங்களை மதிப்பிடுவதற்கு NCFT தொடர்ச்சியான மதிப்பீட்டை பரிந்துரைக்கிறது. கண்டினியூவஸ் எவாலுவேஷன். அடுத்து NCFTயுடைய அதாவது இதில் இந்த நம்ம ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சம்மேட்டிவ் எவாலுவேஷன்லாம் சொல்லுவோம். அதாவது ஒரு ஆண்டில் நடக்கக்கூடிய அந்த மதிப்பீடு, தொடர்ச்சியான மதிப்பீடு. அதாவது NCFT அதை இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. NCFT ஆசிரியர்களுடைய என்ன கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது? NCFT ஆசிரியர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றல் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. பின்வருவனவற்றில் எது NCFTயுடைய குறிக்கோள் அல்ல? அதாவது மனப்பாடம் செய்வதை உறுதி செய்வது NCFTயுடைய நோக்கம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். NCFTயின் பின்வரும் கல்வி முறையை எந்த கல்வி முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது? மிகவும் பயனுள்ள மற்றும் சமமான கல்வி முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. NCFTயை உருவாக்கும் போது யார் நுண்ணறிவுகளை வழங்கினார்னா NCFT உருவாக்கும் போது அவருடைய நடைமுறை நுண்ணறிவுக்காக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சியாளர்களுடைய ஆலோசனை கேட்கப்படும். அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களோட ஆலோசனை கேட்கப்பட்டது. NCFTயின் பரிந்துரைகளில் ஒன்று எந்த வகையான கல்வியை வலியுறுத்துவது? உள்ளடக்கிய கல்வியுடைய அவசியத்தை NCFT வலியுறுத்துகிறது. மாணவர் பின்னணியை புரிந்து கொள்வது NCFT கவனம் செலுத்துவதிலே நோக்கமாக கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா கற்பித்தல் செயல்திறனை மேம்படுத்துவது. மாணவர் பின்னணியை புரிந்து கொள்வது கற்பித்தல் செயல்திறனை மேம்படுத்துவது, பல்வேறு மாணவர் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுதான் கடைசி குழு என்று நினைக்கிறேன். 2012 நீதிபதி வர்மா குழு அறிக்கையை பற்றி படித்து முடித்து விடுவோம் ஒரே அடியாக, இல்லாவிட்டால் இன்டர்நெட் பிரச்சனை எனக்கு வந்துவிடும். நீதிபதி வர்மா குழு அறிக்கை மற்றும் ஆசிரியர் கல்வி. நீதிபதி வர்மா குழு 2012 நிறுவப்பட்டது. இது பாலியல் வன்கொடுமை தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நமக்கு தெரியும். டெல்லியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம், நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கொடூரமாக நடத்தப்பட்டார். ஒரு நாடே கொதித்து எழுந்தது என்றெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட ஒரு கமிட்டி தான் இது, நீதிபதி வர்மா குழு. டெல்லியில் ஒரு இளம்பெண் கொடூரமாக கூட்டு பாலியல் வன்கொடை செய்யப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த சம்பவம் நாடு தழுவிய போராட்டங்களில் நீதிக்கான கோரிக்கைகளை தூண்டியது. பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் நீதியை மேம்படுத்துவதற்கான பல பரிந்துரைகளை இந்த அறிக்கை வழங்கியது. குழுவினுடைய நோக்கங்கள் தெளிவாக இருந்தன. முதலாவதாக என்ன நோக்கங்கள்? பெண்களுடைய பாதுகாப்பிற்கான சட்ட விதிகளை வலுப்படுத்துவதை மாற்றி அமைப்பது இது நோக்கமாக கொண்டிருந்தது. இரண்டாவதாக சட்ட அமலாக்கத்தை மேம்படுத்த முயன்றது.
அதாவது சட்டையில் சாரி சட்டத்தில் ஓட்டைனோ அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, சட்டம் ஒரு இருட்டை எப்படினாலும் தப்பிச்சிடலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததை இவர்கள் மாற்றி அமைத்தார்கள். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சட்ட அமலாக்கத்தை மேம்படுத்த முயன்றது இந்த வெர்மா கமிட்டி, ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி. மூன்றாவதாக பெண்கள் மீதான சமூக அணுகுமுறைகளை மாற்றுவதில் கவனம் செலுத்தியது. பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கு இந்த நோக்கங்கள் நிச்சயமாக முக்கியமானது. இந்த குழுவில் பல்வேறு உறுப்பினர்கள் ஈடுபட்டார்கள். நீதிபதி JS வர்மா இந்த குழுவிற்கு தலைமை தாங்கினார். சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மற்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவர்கள் விவாதங்களுக்கு பல்வேறு கண்ணோட்டங்களை கொண்டு வந்தனர். சட்டம் மற்றும் சமூக நீதியில் அவர்கள் பின்னணி அறிக்கையினுடைய பரிந்துரைகளுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. நீதிபதி வர்மா குழுவினுடைய பரிந்துரைகள் கல்வியில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தின. பாலின சமத்துவம் குறித்த கல்வியின் அவசியத்தை இந்த அறிக்கை வலியுறுத்தியது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மாணவர்களுக்கு மரியாதை மற்றும் சம்மதம் பற்றி கற்பிக்க, அதாவது ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும் என்பது போன்ற அந்த மரியாதை அதெல்லாம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லியது. ஆசிரியர் கல்வி திட்டங்கள் இந்த கருப்பொருட்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இது சிறு வயதிலிருந்தே மரியாதை கலாச்சாரத்தை உருவாக்க உதவும் என்று சொல்லியது. மேலும் பாலின உணர்திறன் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க குழு அழைப்பு விடுவித்தது. இப்பொழுதெல்லாம் பார்த்தா 12ஆம் வகுப்பில் நிறைய பள்ளிகளில் இந்த பிரச்சனை, நான் இருக்க பகுதியிலே இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய இருக்கிறது. எப்படித்தான் இது ஆகும் என்று தெரியவில்லை. நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடங்களிலே கூட தவறுகள் நடந்து விடுகின்றன. ஏனென்றால் இந்த பாலின உணர்திறன் இல்லாத ஒரு முக்கியமான குறைபாடு. அதற்கு பிற்பாடு பெரிய பிரச்சனை, பள்ளிக்கூடங்களுக்கு பெரிய பிரச்சனை, ஆசிரியர்களுக்கே பெரிய பிரச்சனை. சில சமயங்களில் ஆசிரியர்களை பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படுது. இந்த பாலின உணர்திறன் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்த குழு, அதன்படி மாணவர்களுக்கு அவர்கள் அதை சொல்ல முடியும். பாலின உணர்திறன் பற்றி இவர்கள் படித்தால் அந்த உணர்திறனை பற்றி மாணவர்களுக்கு சொல்லி அவர்கள் நல்வழிப்படுத்த முடியும். இந்த பயிற்சி துன்புறுத்தல் மற்றும் பாகுபாடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க ஆசிரியர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். இது ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஊக்குவிக்கிறது. இந்த ஆசிரியர்களில் நிறைய கைதாகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த உணர்திறன் என்பது மாணவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் ஆசிரியர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்னா சில சமயங்கள் பொய்யான தகவல் கொடுத்து கூட ஆசிரியர்களை தண்டிக்கிறார்கள் என்று கூட பார்க்கிறோம். இப்படியும் இருக்கிறது அப்படியும் இருக்கிறது, எது உண்மை என்று நமக்கு தெரியாது. ஆனால் பாலின உணர்திறன் குறித்து மாணவர்களுக்கு நாம் நிறைய பயிற்சிகள் தர வேண்டும். அந்த பாலின உணர்திறன் ஆசிரியர் பயிற்சியிலும் ஆசிரியர்களுக்கு தரப்பட்டிருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நீதிபதி வர்மா குழு சொல்லியது. நீதிபதி வர்மா குழு அறிக்கை ஆசிரியர் கல்விக்கு முக்கியமான தாக்கங்களை கொண்டிருக்கிறது. பாலின உணர்வு பயிற்சி மற்றும் கல்வியின் அவசியத்தை இது எடுத்து காட்டுகிறது. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் நாம் ஒரு பாதுகாப்பான மற்றும் நீதியான சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த செயல்பாட்டில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் எதிர்கால சந்ததியினருடைய அணுகுமுறைகளை வடிவமைக்க முடியும். எனவே நீண்டகால மாற்றத்திற்கு இந்த கொள்கைகளை ஆசிரியர் கல்வியில் ஒருங்கிணைப்பது அவசியம் என்று அவர்கள் சொன்னார். இதை முடிவாக நாம் சொல்ல முடியும். அடுத்து சில கேள்விகள் முன்வைப்போம். இதை நாங்கள் லேசாக சொல்லி பார்த்துக்கொள்ள, இது ரொம்ப சாதாரண விஷயம், அதிகமான கருத்துக்கள் இல்லை. ஆனால் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கோர்வையாக சொல்லக்கூடிய ஒரு நிலை வேண்டும். குறிக்கோள் கேள்வி, சில அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் சொல்கிறோம். நீதிபதி வர்மா குழுவினுடைய முக்கிய நோக்கம் என்ன? பாலியல் வன்கொடுமை தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்ய, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பான சட்ட விதிகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டது. எந்த சம்பவம் நீதிபதி வர்மா குழுவை அமைக்க தூண்டியது? டெல்லியில் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு, நமக்கு பேரெல்லாம் தெரியும், நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். ஏன்னா எல்லா ஊடகங்களும் வந்ததால் நாம் சொல்லலாம். டெல்லியில் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு, அதன் காரணமாக இது ஏற்பட்டது. 2012ஆம் ஆண்டு டெல்லியில் ஒரு இளம்பெண் கொடூரமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரவலான போராட்டங்களுக்கு குழு அமைப்பிற்கு வழிவகுத்தது. நீதிபதி வர்மா குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? நீதிபதி JS வர்மா. பின்வருவற்றில் எது நீதிபதி வர்மா குழுவின் நோக்கமாக இருக்கவில்லை? அதிக காவல் நிலையங்களை நிறுவுதல். காவல் உள்கட்டமைப்பை நிறுவுவதை விட சட்ட மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் குழு கவனம் செலுத்தியது. நீதிபதி வர்மா குழுவில் எந்த வகையான உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டன? சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். இந்த குழு சட்ட மற்றும் சமூக நீதியில் நிபுணத்துவம் பெற்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தது. கல்விக்கு நீதிபதி வர்மா குழு என்ன பரிந்துரைத்தது? பாலின சமத்துவம் குறித்த கல்வி.
பாலின சமத்துவம் மற்றும் மரியாதை குறித்து மாணவர்களுக்கு கல்வி கற்பதனுடைய அவசியத்தை குழு வலியுறுத்தியது. இந்த அறிக்கைப்படி ஆசிரியர் கல்வி ஏன் முக்கியமானது? மரியாதை கலாச்சாரத்தை உருவாக்குவது. பாலின சமத்துவம் குறித்து ஆசிரியர்கள் கல்வி கற்பது பள்ளிகளிலே மரியாதைக்குரிய ஒரு சூழலை உருவாக்கும். நீதிபதி வர்மா குழு ஆசிரியர்களுக்கு என்ன பயிற்சியை பரிந்துரைத்தது? பாலின உணர்திறன் குறித்த பயிற்சி. துன்புறுத்தல் மற்றும் பாகுபாடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க ஆசிரியர்கள் பயிற்சி பெற வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைத்தது. மாணவர்கள் தொடர்பான நீதிபதி வர்மா குழுவின் பரிந்துரைகளில் பின்வருவற்றில் எது முக்கியமானது என்று சொன்னால், மரியாதை மற்றும் சம்மதத்தை கற்பித்தல். சம்மதம் என்று சொல்வதை விட ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதல், சம்மதத்தை கற்பித்தல். மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கு மரியாதை மற்றும் சம்மதத்தை கற்பித்தல் மிக முக்கியம். எதிர்கால சந்ததியினருக்கு நீதிபதி வர்மா குழு அறிக்கை எதை வலியுறுத்தியது? பாதுகாப்பான மற்றும் நீதியான சமூகத்தை உருவாக்குதல். கல்வி மற்றும் விழிப்புணர்வு மூலம் சமூக மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துவதை இந்த அறிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. எதிர்கால சந்ததியினுடைய மனப்பான்மையில் ஆசிரியர்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? பாலின சமத்துவத்தை தங்கள் போதனைகளில் கற்பித்தலிலே ஒருங்கிணைப்பதன் மூலம், ஆசிரியர்கள் பாலின சமத்துவம் மற்றும் மரியாதையை ஊக்குவிப்பதன் மூலம் மாணவர்களுடைய மனப்பான்மையை வடிவமைக்க முடியும். நீதிபதி வர்மா குழு எந்த முக்கிய சமூக பிரச்சனையை தீர்க்க நோக்கமாக கொண்டிருந்தது? பாலின அடிப்படையிலான வன்முறையைத்தான் அது அடிப்படையாக கொண்டு இந்த குழு அமைந்தது. பாலின அடிப்படையிலான வன்முறையை எதிர்த்து போராடுவதிலும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் இந்த குழு குறிப்பாக கவனம் செலுத்தியது. கல்வி நிறுவனங்களுக்கான நீதிபதி வர்மா குழுவின் பரிந்துரைகளுடைய ஒரு உட்பொருள் என்ன? பாலின உணர்திறன் பயிற்சியை வழங்க. சென்சிட்டிவிட்டி, செக்ஸுவல் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. உணர்திறன், அதாவது நல்லது கெட்டது, இது சரி தவறு என்று சொல்லக்கூடிய அந்த பாலின உணர்திறன் பயிற்சியை வழங்க. கல்வி நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களில் பாலின உணர்திறன் பயிற்சியை இணைக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அடுத்து, நீதிபதி வர்மா குழு எந்த சமூக மாற்றத்திற்காக வாதிட்டது? பெண்கள் மீதான மனப்பான்மையை மாற்றுதல், பெண்களுடைய பாத்திரங்கள் மற்றும் பெண்களுடைய செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த சமூக கருத்துக்கள் மற்றும் மனப்பான்மைகளை மாற்றுவதே இந்த குழுவினுடைய நோக்கம். இந்த குழு அமைக்க வழிவகுத்த சம்பவத்திற்கு பொதுமக்களுடைய எதிர்வினை என்ன? நாடு தழுவிய போராட்டங்கள் நடந்தது. டெல்லியில் நடந்த அந்த சம்பவத்திற்கு நாடு தழுவிய போராட்டம். இப்பொழுது கூட சமீபத்தில் நடந்தது ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு கொடூரம். ஏன்னா தொடர்ந்து டெல்லியில் அதுக்கு பின்னாலும் 2-3 நடந்து கொண்டே தான் இருந்தது. இந்த கொடூரமான சம்பவம் நீதி மற்றும் சட்ட திருத்தம் கோரி பரவலான போராட்டங்களை தூண்டியது. நீதிபதி வர்மா குழுவினுடைய அமைப்பை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? சட்ட மற்றும் சமூக செயல்பாட்டில் நிபுணர்கள். இந்த குழு சட்ட விஷயங்கள் மற்றும் சமூக நீதி பிரச்சனைகளில் நிபுணத்தை பெற்ற நபர்களை கொண்டுள்ளது. நீதிபதி வர்மா குழு தனது பரிந்துரைகளில் எதை முக்கிய கருப்பொருளாக வலியுறுத்தியது? பாலின சமத்துவம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதில் இந்த அறிக்கை கவனம் செலுத்தியது. ஆசிரியர் கல்வியில் பாலின சமத்துவத்தை ஒருங்கிணைப்பது ஏன் முக்கியம்? இது எதிர்கால வன்முறையை தடுக்க உதவுகிறது. பாலின சமத்துவம் குறித்து ஆசிரியர் கல்வி ஏற்பது எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு அதை கொடுப்பதன் வழியாக எதிர்கால சந்ததி நன்றாக இருக்கும். பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும் வன்முறை நிகழ்வுகளை எதிர்காலத்தில் குறைக்கவும் இது உதவும். நீதிபதி வர்மா குழுவினுடைய பரிந்துரைகள் கல்விக் கொள்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர்கள் அதாவது மாணவர்கள், ஆசிரியர்கள் பாலின உணர்திறன் பாடத்திட்டங்களை ஊக்குவிக்க முடியும். இந்த பரிந்துரைகள் கல்விக் கொள்கைகளை அவர்களுடைய பாடத்திட்டங்களில் பாலின உணர்தலை சேர்க்க ஊக்குவிக்கின்றன. ஆசிரியர்களுக்கான நீதிபதி வர்மா குழுவினுடைய உட்குறிப்புகளில் பின்வருவற்றில் எது உட்குறிப்பு என்று கேட்கிறார்கள். அது எது என்று சொன்னால், ஆசிரியர்கள் மரியாதை மற்றும் சமத்துவத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மாணவர்களுடைய மரியாதை மற்றும் சமத்துவத்தினுடைய மதிப்புகளை மாதிரியாக்கி வளர்ப்பதில் ஆசிரியர்கள் மிக முக்கியமானவர்கள். நீதிபதி வர்மா குழு தனது அறிக்கையின் மூலம் எந்த சமூக சவாலை எதிர்கொண்டது? பாலின வன்முறை. அதைத்தான் இதை ஒரு முக்கிய சமூக சவாலாக எதிர்கொண்டது. பாலின வன்முறை மற்றும் சட்ட திருத்தங்களுடைய தேவை குறித்து இந்த குழு குறிப்பாக கவனம் செலுத்தியது. எந்த பரிந்துரை பாதுகாப்பான பள்ளி சூழலுக்கு வழிவகுக்கும்? ஆசிரியர்களுக்கு பாலின உணர்திறன் பயிற்சியை செயல்படுத்துதல். பாலின உணர்திறன் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது மாணவர்களுக்கு மிகவும் உள்ளடக்கிய மற்றும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். நீதிபதி வர்மா குழு ஒரு குறிப்பிட்ட சமூக நிகழ்வுக்கான ஒரு பிரதிபலிப்பு. இந்த குழு அந்த நிகழ்வு என்ன? டெல்லியில் நடந்த ஒரு விஷயம், பாலியல் வன்கொடுமை வழக்கு டெல்லியில் நடந்தது. நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு உயர்மட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கிற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. நீதிபதி வர்மா குழுவினுடைய கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்க விளைவுகளில் ஒன்று எது?
பாலியல் வன்முறை தொடர்பான சட்ட சீர்திருத்தங்களுக்கான முன்மொழிவுகள். குழுவினுடைய கண்டுபிடிப்புகள் பாலியல் வன்முறை தொடர்பான சட்டங்களில் மாற்றங்களுக்கான குறிப்பிடத்தக்க முன்மொழிவுகளுக்கு வழிவகுத்தன. இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்லாம் இதனுடைய எதிரொலி இருக்கிறது. கடும் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த போக்சோ சட்டம்லாம் கடுமையான தண்டனை. இதெல்லாம் இந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். பாலின பிரச்சனைகள் தொடர்பாக ஆசிரியர்கள் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்க முடியும்? மரியாதை மற்றும் புரிதலை தீவிரமாக ஊக்குவிப்பதன் மூலம், ஆசிரியர் தங்கள் வகுப்பறைகளில் மரியாதை மற்றும் புரிதலை ஊக்குவிப்பதன் மூலம் பாலின பிரச்சனை குறித்த மாணவர்களுடைய கண்ணோட்டங்களை வடிவமைக்க முடியும். இப்பொழுது பார்ட் ஏ நாம் முடித்து விட்டோம். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, கொஞ்சம் வேகமாகவே நாம் சென்றிருக்கிறோம். முக்கியமான கருத்துக்கள் போதும். நீங்கள் ஏற்கனவே கையில் நோட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. இது கொஞ்சம் ஒரு தடவை கேட்டீர்கள் என்று சொன்னால் மனதிலே கருத்துக்களை வைத்துக்கொள்ள அது உதவும் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து மற்ற பகுதிகளையும் மிக விரைவாக நாம் பார்ப்போம். ஸோ காட் பிளஸ் யூ abundantly. Let us meet in other video lectures. உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. நிறைய பார்க்கிறீர்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இது ஒரு மியூசிக் சேனல் போலவே அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் இல்லை. கல்வியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் தான் இதில் இருப்பார்கள். அந்த வகையிலே நிறைய பேர் பார்க்கிறார்கள் என்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 100 பேர் என்று சொன்னாலே ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு உங்களுடைய ஈடுபாட்டை கண்டு நான் மெய் சிலிர்க்கின்றேன். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து நீங்கள் கவனித்து ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சஜஷன்ஸும் சொல்லுங்கள். எதை எப்படி வடிவமைத்தால் நன்றாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அது எனக்கு மிகவும் உதவி செய்யும். சில பேர் சொல்லியிருக்கிறார், சில தவறுகளை கூட செய்திருக்கேன். அதாவது இந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் சரியான பதிலை நான் தவறுதலாக சொல்லியிருக்கேன். அது சில பேர் ஒரு 4-5 முறை சுட்டி காட்டியிருக்கிறார். கடந்த காலங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். சமயத்தில் கூட ஒரு பேராசிரியை சுட்டி காட்டியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அதை நான் கவனித்து அதை நீக்கிக் கொள்ளுகிறேன், அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதுபோல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை இன்னும் நான் பயனுள்ள வகையிலே இந்த காணொளிகளை கொடுப்பதற்கு உதவி செய்யும். ஸோ காட் பிளஸ் யூ abundantly. Let us meet in other video lectures.